தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் காளையார் கோவில் கிளையின் சார்பாக எழுதுகிற கலை இரவில் கலந்து கொண்டிருக்கிற இந்த பொதியை சார்ந்த பெரியவர்களே, நண்பர்களே, தொழிலாளர் தோழர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, வியாபாரிகளே, அரசியல் கட்சி நண்பர்களே, அண்ணா ஹசார ஆதரவாளர்களே, அந்த மூஞ்சிகளை எல்லாம் பார்க்கணும் கொஞ்ச நேரத்தில். ஆமா, ஆரோக்கிய பால், தமிழ் பால், விஜய் பால் மாதிரி இப்ப லோக் பால் தான் பிரச்சனை. ஆமா, உங்கள் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க புதுக்கோட்டை மாவட்ட குழுவின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாகவும் மாறும் சபையோரே எத்தனை லோக்பால் ஜாட்பால் ஏற்பால் வந்தாலும் லாரிக்கு பக்கத்துல இப்படி கை நீட்டுறது நிக்க போறது இல்ல. அது நிக்க போறது இல்ல. நீங்க அவர் மட்டும்தான் உலகத்திலேயே வாங்குறது மாதிரி. ஓஹோ, வேற யாருமே எல்லாம் யோக்கிய மாதிரி வாங்குற ஆளுகளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோமே. ஓஹோ, பிரதமர் வாங்கினாலும் மாட்டிக்கணும், நீதிபதி வாங்கினாலும் மாட்டிக்கணும். ஓஹோ, கொடுக்கிறவன் யாரு ரொம்ப முக்கியம் இல்ல. அதை பத்தி யாரு பேசுறது? ஓஹோ, எனக்கு இங்க வந்து பார்த்தோன்னே ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே பயம் வந்து. ஏன்னா என்ன பயம்? ஏற்கனவே காந்தி ஆட்டுக்குட்டியை வச்சுதான் படுத்திருந்தார் பால்வி. ஆமா, படுத்துக்கிறதே எல்லாத்தையும் படிச்சு ஒரு சின்னையும் ஆட்டுக்குட்டியும் கட்டி இருக்கு. அண்ணா ஆச்சாரிய வந்து படுத்துற போறாரு. இங்க வந்து பார்த்தா சோழி பாலை பிச்சு குடிச்சுக்கிட்டு நான் வாட்டு படுத்து படுக்க போறாரு. ஆமா ஆமா, அதுதான் ரெண்டு நாள் மனுஷன் தான் அவர். போலீஸ்கார மனுஷன் செஞ்சுங்க. என்ன விஷயம்? 5 ரூபாயோ 50 ரூபாயோ 500 ரூபாயோ 5000 கோடியோ எத்தனை கோடியோ ஒன்னே லட்சம் கோடி ஒத்த காசு. ஆமா, லஞ்சம்னு வாங்கினா ஒருத்த லஞ்சம்னு கை நீட்டி வாங்கினா அவெல்லாம் பீ திங்கிறவன் எழுதி வச்சிருப்பான். அவ்வளவுதாங்க, 2 கையிலையும் அள்ளி பீ திங்கிறவன். மேடையில போய் இதெல்லாம் சொல்றேன். நாங்க 2 தடவை பீன்னு மேடையில சொன்னதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா, நாட்டுல இன்னும் ஒருத்த அள்ளிக்கிட்டே இருக்காண்டா பேருந்த. அதை நிறுத்துறதுக்கு விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் ராக்கெட் போகுது சந்திரனுக்கு. ஆனாலும் சாக்கடைக்கு மட்டும் இன்னும் மனுஷன் இறங்குறான். இவ்வளவு கேவலங்களை வச்சுக்கிட்டு நம்ம பீனி சொன்னா மட்டும் நாடுதான். எல்லாரும் குடலுக்குள்ளயும் அதான் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் சொல்றது மட்டும் சங்கடமா இருக்குல்ல. அது மாதிரி லஞ்சத்தை பத்தி பேசணும்னா 2 பேரும் முக்கியமா வணக்கம் சொல்லணும்ல. 2 பேருக்கு வணக்கம்னா அவரை மட்டும் எடுத்துக்காது, போலீஸ்காரர் மட்டும். ஓஹோ, மத்தவங்கலாம் யோக்கியம் மாதிரி. ஆமா, யோக்கியம் வர செல்போன் எடுத்து உள்ள வைக்கிற கதையெல்லாம் இல்லை. சிம்பிளா இப்ப இல்ல, சிம்பிளா இப்ப இல்ல, எல்லாம் செல்போன் தான். ஆமா ஆமா, உள்ள எடுத்து வைக்கிற கதையில அந்த கதையை எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. மைக் செட் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நிறைய சரஞ்சாம வச்சிருக்காங்க. நிறைய அடிக்குது. ஆமா, இப்படிதான் ஒரு ஊர்ல அடிக்கி இருந்துச்சு. மைக்ல சவுண்டே இல்ல. சரி, மைக் செட்டுக்காரர் சொல்ல வேண்டியதானே. அண்ணா பத்தல கொஞ்சம் ஏத்துக்கணும். மைக் செட்டுக்காரு அப்படியா கீழே குடிச்சிட்டாரு. சாமா கூட இங்க மேல இருக்கு, கீழே குடிச்சிட்டாரு. 2 நிமிஷம் கழிச்சு வந்து அப்பவும் பத்தல. சரி, இன்னும் பத்தல ஏத்துக்கணும். மைக் செட்டுக்காரு அப்படியா அப்படி குடிச்சிட்டாரு. 8 நிமிஷம் கழிச்சு இருந்தாரு. 10 நிமிஷம் இதே தான் சொல்றேன், அவரும் அதை தான் செய்யறாரு.
ஸ்பூன் மட்டும் ஏறல, இன்னும் 10ல ஏத்துங்கன்னு அப்பா பாட்டுல தூக்கி காமிச்சாரு. இனிமே ஏத்துறது அவர் ஏத்துறதே சொல்லிட்டு சூப்பரா சொல்லவே வேண்டிய அருமையா இருக்கு. ஆர்எம்எஸ் காலையர்கள் ஆர்எம்எஸ் நல்லா விளம்பரம் பிடிச்சிருக்க, காசு கம்மியா வைக்கீங்க. எப்படியும் கல்யாணம் போட்டு கடைசியில கொஞ்சம் தான் கொடுக்க போறாங்க. அதான் முதல்ல சொல்லிடுறோம். அதெல்லாம் பைசல்காரன் சொல்லிக்கிறாங்க. ஆமா, விதவிதமா மாலை போட்டு வீடியோக்காக கும்பிட்டோம். விதவிதமா மாலை போட்டு பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து, அதான் பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து, பாட்டிலேயே பாட்டிலேயே பாட்டில பாட்டில உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடா தவறு மண்ணு குற்றமடா, தவறு மண்ணு குற்றமடா. அவர் மட்டும் என்ன குற்றம் பண்ணுச்சு? என்னடா 5 வருஷம் இவங்க வந்தாங்கன்னா அவங்க கொண்டு வந்ததெல்லாம் மூடிடுறாங்க. அப்புறம் இவங்க வந்தோடனே அவங்க வந்து மூடிடுவாங்க. இவங்க வந்தோடனே அவங்க உள்ள போவாங்க, அவங்க வந்தோடனே இவங்க உள்ள போவாங்க. மாத்தி மாத்தி நடக்கும். ஆனா அவங்க கொண்டு வந்து இவங்க மூடுவாங்க, இவங்க கொண்டு வந்து அவங்க மூடுவாங்க. சரி, டாஸ்மாக் மட்டும் மூட மாட்டாங்க. டாஸ்மாக் மட்டும் மூட மாட்டாங்க. ஏன் அதை மூடினா மூடிடுவாங்க. நாட்டுல இப்ப தமிழ்நாடே மூடி போயிருந்தா மொத்தமா மூடிடுவாங்க. அவர் டாஸ்மாக் அவ்வளவு பவர்ஃபுல் 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 பவர்ஃபுல். அதான் இப்ப தமிழ்நாடே மொத்தம் 12,500 கோடி ரூபாய் லாபம் வருது ஒரு வருஷத்துக்கு. போக்குவரத்துலையா? போக்குவரத்து இங்க வரத்தா இருக்கு, போக்கு மட்டும் தான் இருக்கு. அப்புறம் இந்த மின்சாரத்துல இருக்கா ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 12,500 கோடி ரூபாய் மின்சாரம் வந்து லாபம் வர்றதுக்கு. அது எங்க வருது? மின்சாரம் வரல. மின்சாரம் வந்து அப்புறம் லாபம் வர்றது, அது லாபம் வர்றதுக்கு. நாங்க அமெரிக்கா போயிருந்தோம். ஆமா ஆமா, அங்கே சொல்லிட்டோம். என்ன சொன்னா, இங்கே அவனை இங்க இருந்து அவனை தான் திட்டணும், அங்க போய் அவனை தான் திட்டிட்டு வந்தான். வேற வழி என்ன இருக்கு? அந்த நாட்டுல கரண்டே ஆஃப் பண்ண மாட்டான். அந்த நாட்டுல ஏன் அந்த நாட்டுல அமெரிக்கால கரண்டே ஆஃப் பண்ண மாட்டேங்கிற? அங்கே சொல்லிட்டோம். என்ன சொல்லணும்? எதுக்கு? ஏன் தெரியுமா அந்த நாட்டுல கரண்டே ஆஃப் பண்றது இல்ல? ஏன் ஆஃப் பண்றது இல்ல? ஊர் நாட்டு கரண்ட பூரா புடிஞ்சு அவன் சொல்லிட்டான்னா அவன் ஆஃப் பண்ண போறான். எல்லா நாட்டு கரண்டையும் அவன் முடியும் சொல்லிட்டு அவன் முடியும் சொல்லிட்டு, ஆனா கரண்டே ஆஃப் ஆகாது அமெரிக்காவுல. ஒரே ஒரு நாள் ஆஃப் பண்ணுவான் வருஷத்துல, ஒரு 2 நிமிஷம். 365 நாள்ல ஒரே ஒரு நாள் 2 நிமிஷம் அமெரிக்காவுல எதுக்கு மின்சாரத்தை நிறுத்துறான்? தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தன் கண்டுபிடிச்சாலும் மின்சாரம். ஆமா, அவன் பிறந்த நாள் அன்னைக்கு 2 நிமிஷம் நிறுத்துவான். எதுக்கு இருக்காங்க? இப்ப அவன் இப்படி ஒருத்தன் பிறக்கலைன்னா இப்படி தாண்டா இருட்டுல இருந்து போகும் அவங்களுக்கு சொல்றான். அவன் நன்றி சொல்றதுக்கு நன்றி சொன்னான். ஓஹோ, எப்படி 2 நிமிஷம் வருஷத்துல ஒரு நாள் நிறுத்தி அமெரிக்காரன் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு நன்றி சொல்றான். சரி, தமிழ்நாட்டை வந்து பார்க்கணும் நன்றி சொல்றது. நம்ம நன்றி எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பக்கம் மணிகள் பாதி சொல்லாம பாதி அது பாதி அது பாட்டுக்கு நன்றி தான். ஒரு அம்மா துணியை துவச்சு மொட்டை மாடியில கரண்ட் கம்பி போது அதுல காய போட்டுக்கிட்டு பக்கத்து கலந்து சாக்கடிக்கு போதுடி அப்படின்னு சொன்னா அது 3 மணி நேரம் அதுக்குள்ளேயும் காஞ்சிருந்தது. நாடு அப்படி பழகி போயிடுச்சுமே. நம்மளும் எப்படி பழகிட்டோம்னா, நம்மள கோவம் வர்றதுக்கு பதிலா நம்ம எப்படி பழகிட்டோம்? கரண்ட் நின்றுச்சுன்னா கோவம் வர்றதுக்கு பதிலா என்ன செய்யணும்? 2 to 4 கரண்ட் ஆஃப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, எல்லா நாளைக்கு அவங்க
பண்ணல நம்மால் டென்ஷன் ஆயிடுறான். என்ன ஆப்பல்ல மணியாச்சு போன் போட்டு சொல்லுவோம். போன் போட்டு சொல்லுவோம். மொபைல் மாறிட்டேன். போன் போட்டு என்ன ஆப்பல்ல என்ன 2 மணிக்கு ஆஃப் பண்ணிக்க. கோவம் வரதுக்கு பதில் ஒரு மாதிரி ஆயிட்டேன். அது இல்லாம ஒரு வருஷத்துக்கு 12,500 கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது. எதுல கிடைக்குது? டாஸ்மாக்ல மட்டும் லாபம் கிடைக்குது. அவ்வளவு குடிக்கிறான் நம்மால். அவ்வளவு எப்படி குடிக்கிறான்? ஏன்னா 12,500 கோடி ரூபாய்க்கு வித்துச்சுன்னா சரக்கு எவ்வளவு விற்கும்? 1 லட்சம் கோடி லிட்டர் ஒரு வருஷத்துக்கு விற்குது. 8 கோடி லிட்டர் 1 லட்சம் கோடி லிட்டர் 1 லட்சம் கோடி லிட்டர் சரக்கு வித்தாதான் 12,500 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். 1 லிட்டர் சாராயம் காய்ச்சா 30 லிட்டர் பச்சை தண்ணி வேணும். 10 வருஷமா தொழில் பண்ற மாதிரியே சொல்றேன். போலீஸ் கார்ட்ட கேட்டு தெரியும். அவர்கிட்ட கண்ட கலவையில 1 லிட்டர் சாராயம் காய்ச்சதுக்கு 30 லிட்டர் பச்சை தண்ணி அதுக்கு மட்டுமா தேவைப்படுது? 1 லிட்டர் கோக்கு தயார் பண்ணா 1 லிட்டர் பெப்சி தயார் பண்ணா 30 லிட்டர் பச்சை தண்ணி வேஸ்ட் ஆகும். 30 லிட்டர் பச்சை தண்ணியை வேஸ்ட் பண்ணி தான் நம்மள்ட்ட கொக்கோ கோலா பெப்சியும் குடுக்குறேன். ஆமா நம்மால அதை விழுந்து குடிக்கிறானே. ஏன்னா டிவியில டெண்டுல்கர் குடிக்கிறார், விக்ரம் குடிக்கிறார், விவேக் குடிக்கிறார், அதனால குடிக்கிறார். அவங்க எல்லாம் எப்படி குடிக்கிறாங்க? அவன் 8 கோடி ரூபாய் வாங்கிட்டு குடிக்கிறான். 8 ரூபாய் கொடுத்துட்டு குடிக்கிறான். பூச்சி மருந்து தெரிஞ்சு குடிக்கிறான். நம்ம என்னதான் செய்யறது? என்ன செய்யறது? 30 லிட்டர் பச்சை தண்ணி வேணும். 1 லிட்டர் சாராயம் காய்ச்ச. அப்படின்னா அப்ப 1 லட்சம் கோடி லிட்டர் காய்ச்சறது எவ்வளவு வேணும்? அப்பா கலந்து குடிக்கிறது எவ்வளவு? கப்பு கழுவுறதுக்கு எவ்வளவு? கை கழுவுறது எவ்வளவு? வாய் குளிக்கிறது எவ்வளவு? வாந்தி எடுக்கிறது எவ்வளவு? எல்லாத்தையும் கணக்கு பண்ணா ஒரு வருஷத்துக்கு 14 டிஎம்சி வருது. எத்தனை டிஎம்சி? 14 டிஎம்சி. 14 டிஎம்சி தண்ணி என்ன செய்யறது? வைகாத்துல ஊத்தினீங்கன்னா சிவகங்கை ராமநாதபுரம் 2 போகம் விளையும். 2 போகம் விளையிற தண்ணி நம்ம என்ன செய்யறோம்? குடிச்சு ஒண்ணு கடிச்சுக்கிட்டான். 2 போகம் விளையிற தண்ணி நம்மளால குடிச்சு ஒண்ணு கடிச்சுக்கிட்டான். ஒண்ணு கடிக்கிறான். அதையாவது ஒழுங்கா அடிக்கிறானா? நம்ம நாட்டுல இருக்க கழிவறைன்னா தெரியும். கழிவறைன்னா போறது கட்டண கழிவறைன்னா தெரியும். அளவு காசு கொடுத்து போறது. ஆமா இதுவரையும் எனக்கு அர்த்தம் தெரியல. நவீன கட்டண கழிவறைன்னு போடுறாங்களே அதுல என்ன நவீனம்? நவீன கட்டண கழிவறை என்னன்னு டீப் அவுட் எடுப்பாங்க. நம்ம தானே முக்கி போகணும். என்ன அதுல நவீன கழிவறை? நவீன கழிவறைன்னா கதவு இருக்காது. அதிநவீன கழிவறைன்னா தண்ணி வராது. எல்லா ஊர்லயும் போய் பார்க்கணும். எல்லா கட்டண கழிவறையிலும் ஒரு வாளி வச்சிருப்பாங்க பாருங்க. ஆமா பைப்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப நாளா சரித்திரமே இல்லை. அப்படியே ஊத்திக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் என்ன நாட்டுல எவ்வளவு பேர் இந்த மெட்ராஸுக்கு பஸ்ல போனோம்னு வச்சுக்கோங்க. மெட்ராஸ் பஸ்ல நைட்டு 1:30 மணிக்கு மோட்டல்ல இறக்கி விடுறான். ஆமா இருட்டுக்குள்ள 1:30 மணிக்கு இறங்கி இருட்டுக்குள்ள போனா குச்சி வச்சுக்கிட்டு நிக்கிறான். குச்சி வச்சுக்கிட்டு என்ன சொல்றேன்? அவங்க கத்துறதுல பாதி வராது. எப்படி வர மேல போயிடும். வன்முறைன்னா அறுவாள் எடுத்து வெட்டுறதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் இயற்கையா ஒண்ணுக்கு போற கூட கத்துறான்னா இது விட வன்முறை இல்லை. இதோட வன்முறை ஏதாவது இருக்கா நாட்டுல? இதை விட பெரிய வன்முறை இருக்கா? ஆமா எதுக்கே கத்துறேன்னா கான்ட்ராக்ட் எடுத்துக்காங்க. நான் யோசிச்சு பாக்குறேன். சரக்கு நம்ம விட்டு ஆமா கான்ட்ராக்ட் எடுத்தவனும் நம்மள கேட்கல. அதுக்கப்புறம் விட்டவனும் நம்மள கேட்கல. அதுக்கப்புறம் நம்மளையும் எவனையும் கேட்கல. போற போக்க பார்த்தா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா கொஞ்ச நாள் மீட்டர் வச்சு லிட்டருக்கு வாங்க போறாங்க. நம்மளால எழுத்து கேட்பாங்க. அப்பவும் 1.5 லிட்டர் பேருந்து 3/4 லிட்டர் ஆக்குறது எது வலிட்டாலும் மீட்டர் வட்டையை போட்டுருக்கான். மீட்டர் நோண்டிக்கிட்டு கோவம் வரவே இல்லை நம்மளுக்கு. எதுக்கு தான் கோவம் வருதுன்னு தெரியல. ஆமா அதுல உட்காந்துட்டு சில பேர் பாட்டு பாடுறான். அப்புறம் கதவுல தாப்பாடுறோம் அடுத்தா வந்துருவாங்க. பாட்டு பாடுறான் அடுத்தால வந்துருவான். உள்ள இருக்கவன் கக்கூசுக்கு போற பாடுறதெல்லாம் பாட்டு போட்டுட்டாங்க. நம்மளால எதுக்கு பாடினாலும் அங்கங்க மாட்டிக்கிடுவான். அப்படியா? அங்க எப்படி பாடுறியா? வருது வருது ரெண்டாவது ரூம்ல அடுத்த ரூமுக்கு பாடுறான். அவன் என்ன பாடுறான்? வந்துரு வந்துரு தானா வந்துரு. இதுக்கெல்லாம் உடுக்கடிக்க முடியாது. தீவு வல்லாரிலைங்க வாங்கி சாப்பிடணும். அடுத்த ரூம்ல இருக்கும் பாடுறான். 3வது ரூம்ல இருந்து அவன் என்ன பாடுறான்? வருவியா வரமாட்டியா இதுவே அவன் என்ன சொல்றான்? 3 காவலாம் என்ன செய்ய. அடுத்த ரூம்ல இருக்கும் பாடுறான். 4வது ரூம்ல இருந்து அவன் என்ன பாடுறான்? அவன் பாடுறான் சூப்பர். எப்படி இருக்கு பாட்டு? பாதி பாட்டை வாயில சொல்றான். மீதி சவுண்டெல்லாம் மியூசிக் வேற எங்கேயும் தான் வருது. கம்போசிங் வேற இருக்கு. கம்போசிங் சேர்க்கிறான் பாரு. எப்படி சேர்க்கிறான்? யாவுச்சி மண்டையில சுருங்குதே பொண்ணான பார்த்தாலே கருங்குதே பிட்டேனி வந்தாலே கருங்குதே கதவை தட்டி என்னடா பிரச்சனைனா 3 நாளா வயிறு சரியில்லைங்க. பேதி மாத்திரை வாங்கி கொடுப்போம். அப்பா அவன் சில பேர் அன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டா இருக்கு. இப்பதான் பஸ் ஸ்டாண்டா இருக்கு. நல்ல மனுஷன் ஒன்று யாரு செஞ்ச சகாயமும் ஆமா
தண்ணி பாட்டில் 20 ரூபா விற்கும். தண்ணி பாட்டில் 20 ரூபா. ஆமா, அங்கே கரெக்டா 13 ரூபா கொடுங்க. ரொம்ப பேர் லைசன்ஸ் போயிருந்தாங்க, கட்டம்லாம் கொடுங்க. 4 பேர் வந்து எங்கேயாவது ஆப் அடிச்சா தான் எங்களுக்கு ஒரு ஓட்டை இருக்கிறதே தெரியுது. அப்பதான் புத்தியே வருது. ஆமா, அடிக்கணும், இப்படி ஆப் அடிக்கணுங்கிற. ஒன்னும் இவரு அண்ணாச்சார் அடிக்கிற ஆப்பெல்லாம் மன்மோகனுக்கு ஒண்ணு ஏறாது. நல்ல மனுஷன் அவர். ஏங்க நீங்க, நான் என்ன சொல்றேன், என்ன விஷயம், நான் என்ன சொல்றேன், லஞ்சங்கிறது ஒழிக்கணும். கண்டிப்பா ஊழல்ங்கிறது ஒழிக்கணும். இவர் ஒழிக்கணும். இவர் போய் படுத்து எதுவும் ஆக போகுதுங்கிறீங்களா? பின்னாடி ஆள் பூரா யார் அந்த பின்னாடி பூரா ஆதரவு கொடுக்குறவங்க வரி பாக்கி வச்சிருக்காங்க. வரி பாக்கி வச்சிருக்கேன், பூரா ஆதரவு கொடுத்துருக்கா, ஊழல் ஒழிக்கிறது. அவ்வளவு பேர் வரி பாக்கி வச்சிருக்கோம், பின்னாடி போறான். ஆமா, நல்ல விஷயம் தப்பிச்சுக்கிறோம். ஒழிஞ்சு கழிச்சு 50,000 கொள்ளை அடிச்சுட்டு திருப்பதி உண்டியல்ல 10,000 போடுற மாதிரி, அது மாதிரி கணக்கு போகுது. அது மாதிரி கணக்குல கிளம்பிருக்காங்க இப்ப. ஆமா, ஐக்கியம் மூலம் செஞ்சு யோக்கியத்தை பத்தி பேசுறது. ஆமா, அவர் ஒரு ஆள் பாவம் என்னன்னே தெரியாம எந்திரிச்சு 9 நாள் பட்டு கிடந்தவர் எந்திரிச்சு நிக்கிறாரு. 5 கிலோ இடம் குறைஞ்சு வச்சாங்க. பரவாயில்ல, அதாவது குறையட்டும். ஊழல் எப்ப குறைய போகுதுன்னு தெரியல. ஆமா, இதெல்லாம் ஒரு மசோதாவால் நிறைவேறுவதில்லை, மக்கள் மனசு வைத்தால் மட்டுமே நிறைவேறும். மக்களால் மட்டுமே மாற்றத்தை நிறுத்த முடியும். மக்கள் தான், நாங்க மக்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமா, மக்கள் தான் நம்மளுக்கு முக்கியம். ராம்லீலா மைதானம் இருக்கிற மக்கள் இல்ல, இங்க இந்த மைதானத்துல உட்கார்ந்து இருக்கிற உழைக்கும் மக்கள் தான் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, அவங்க தான் முக்கியம். அவர் எவ்வளவு சொன்னாலும் அவர் நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். எதையும் யார்ட்டையும் யார் சொன்னா காது கேட்க மாட்டாப்ல, நல்ல மனுஷன். அதுக்கு பிரதமருக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் சூப்பரான ஆள். எப்படிப்பட்ட ஆள்? ஆமா, அவர் பிரதமர் நடப்பாரு. என்ன எப்படி நடக்கிறாப்ல? நம்ம மன்மோகன் சிங் எப்படி நடக்காரு? என்ன வேகமா போறாப்ல? அவரு வேகமா தான் போறாரு. சரி, இந்தியா பின்னாடியே போகுது. அப்படி ஒரு ஆள் நம்ம உலகத்திலே பார்த்தது. எது சொன்னாலும் மௌனமாவே இருப்பாப்ல. அவரு நல்லா இந்த பள்ளிக்கூடத்துல 4 கேள்வி கேளுங்க பயில இருக்கு. 4 கேள்வி பயில நிறைய வாத்தியாரா இருக்கு. ஆமா ஆமா, அவன் தெரியாதுன்னு 4 பதில் சொன்னான்னு வச்சுக்கல, என்ன சொல்லுவோம்? ஃபெயில் ஆக்கிடுவோம். ஃபெயில். இந்த நாட்டுல பிரதமர் ஆக்கிறாங்க, அவர் தெரியாதுன்னா வீட்டுக்கார எல்லாத்தையும். ஆனா வேற எதையும் சொல்லணுங்க. அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பையன் கேட்டிருக்கான். புதுசா வந்த நிருபர் கேட்டிருக்கான் பிரதமர் பார்த்து என்ன கேட்டா, நீங்க தான் பிரைம் மினிஸ்டர், வழக்கம் போல அவர் தெரியாது. மனுஷங்க அப்படி ஒரு மனுஷங்க ஒரு வருஷம் கட்சி நம்ம பேசுறோம். பாடுதாவணி பஸ் ஸ்டாண்ட்லயே. ஆமா, பாடுதாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இந்த கட்டண கழிவறையில் அன்னைக்கு வெளியில 2 பேர் நிக்கிறான். ஆனா யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன், நம்ம கூட்டுக்குள்ள இருக்காங்க அர்ஜென்ட், வெளியில சீக்கிரம் வாங்கினேங்கிறான். சீக்கிரம் வாங்க. உள்ள இருக்கவனுக்கு அந்த நேரத்துல போன் வந்துருச்சு. கக்கூசில இருக்கும்போது போன் பண்றவனுக்கு தெரியுமா அவன் கக்கூசில இருக்கானா கலை நிகழ்ச்சியில இருக்கானா? எதி மாதிரி பாக்குறான். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கன்றான். வெளியில இருக்கேன். சரி, உள்ள இருக்கிறவன் போன் எடுத்து போன்ல சொல்றான். போன்ல என்ன சொல்றேன்? இந்த 1 வாரம் ஆகுங்க, வெளியில இருக்கும் கரை உடச்சிட்டான், மூஞ்சிய காட்டுறான். 1 நிமிஷம் உள்ள உட்கார முடியாது. 1 வாரம் என்னடா பண்ண போறேன்? தப்பா புரிஞ்சு தாண்டு உள்ள இருக்க விளக்கம் சொல்றேன். இல்ல இங்கே சொன்னேன், இங்க தான் குடும்ப படம் நடத்த போறாங்க. செல்போன் படுத்துற பாடு. ஐயோ ஏப்பா, செல்போன்ல பிள்ளை மாதிரியே பாக்குறேன். உங்கள்ட்ட செல்போன் இல்லையா? யார் வீட்டுக்கு போனா முன்னாடி எல்லாம் போனோம்னா புள்ள தண்ணி குடி, பிள்ளை நல்லா படிக்கிற, விவசாயம் இப்படி இருக்கு, வேலைகள் எல்லாம் இருக்கு, நல்லா குடும்பம் ஒன்று இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப அதெல்லாம் யார் வீட்டுக்கு போங்க, இப்ப யார் வீட்டுக்கு போனா என்ன கேட்கறாங்க? பிளக் பாயிண்ட் எங்க இருக்கு? ஏன் சார்ஜர் இருக்கா? சின்ன பின் இருக்கா, பெரிய பின் இருக்கா? என்ன பொண்ணு கேட்கற மாதிரி கேட்கறேன். பொண்ணு கேட்கற மாதிரி கேட்கறேன். யார் வீட்டுக்கு போனாலும் இதை கேட்டுதான் முதல்ல. சார்ஜரோட போயிடுறாங்க. ஆமா, எல்லாம் சார்ஜரோட. உங்க வீட்டுல வேற எல்லாத்தையும் மல்டி பின் வச்சிருக்கேன். மல்டி பின் எல்லாத்தையும் 10 சேர்த்து ஒன்னா வச்சுக்கிறேன். ஒன்னா வச்சுக்கிறேன். அப்படி காலம் மாறி போச்சுன்னு செல்போன் எப்படி பயன்படுத்துறதுல ஐயோ ஒரே அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ண இப்படியே பேசிட்டு இப்படி போறேன். 100ல போறான், நல்ல பிக்கப். 100ல போறான், 100ல போயிட்டு 108ல ஏறிடுறான். இவ்வளவு ஸ்பீடா எங்கடா போறான்னா 100ல போய் 108ல ஏறி 108ல ஏறி போய் எடுத்து போய் சேர்றான். செல்போன் அந்த பால் படிச்சுட்டேன். ஏ அப்பா, படுத்துற பாட்டு இருக்க. ஆமா, எதை பார்க்கப்படாதோ அதை தான் பாக்குறான். ஏன் சில பேர் இந்த சைனா மொபைல் வந்தோடனே பஸ்ல ஒரு பாட்டு ஓடுது. பஸ்ல அது பாட்டு ஏன் சத்தமா ஒரு பாட்டை போட்டு விட்டுறான். கேட்கறான், இவனாவது கேட்கறான்னா அவனும் தூங்கிட்டு இருக்கான். எந்த பாட்டை கேட்கறது, எதை கேட்கறது பயன்படுத்துறதுன்னு தெரியல. ஆமா, அன்னைக்கு பஸ் போயிட்டு இருக்க, நீ நைட் 8 மணி ஆகுது. இது பொது இடத்தை எப்படி பயன்படுத்துறோம்னு ஒரு அறிவு வேணாம் ஒரு சமூகத்துக்கு. 10 பேர் இருக்கிற இடத்துல அது பொது இடம். ஆமா, அதை நாம் பாட்டு கேட்கறதுல காலரை மாட்டி கேட்க வேண்டியதானே. ஆமா, பொதுவுல போட்டு விடுறாங்க. இங்கீதமே இல்லாம கொஞ்சம் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா கேட்பானா. சில பேர் பாத்திருக்கீங்களா? ஆமா, டிரைவர் சில நாளைக்கு ஐயப்பங்களுக்கு மாலை போட்டுருப்பாரு. நீங்க அப்போலாம் நினைச்சு பார்க்கணும். என்ன பெருசா ஒரு மனுஷனை காயப்படுத்துறது பெரிய வேலையெல்லாம் வேண்டாம். என்ன காயப்படுத்துறது? ஐயப்பங்களுக்கு அவர் மாலை போட்டுருக்கிறது அவரோட உரிமை. ஆமா, காலையில அவர்
ஐயப்பன் பாட்டை போறாருன்னு வச்சுக்குவோம். ஓஹோ. பஸ்ல, அரசாங்க பஸ்ல. சரி. பஸ்ல 2 முஸ்லீம் குடும்பம் ஏறுது. ஆமா. அவங்க மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்க எல்லாரும் இது என்ன நாடு? மனச்சார்பற்ற நாடு தானே. ஆமா. அரசு பஸ் தானே. பஸ் தானே. ஏன் ஒரு பாட்டை போடுற? எல்லாரும் பொதுவான தானே. போடு. போட முடியுமாப்பா? முடியாதுல்ல. ஆமா. ஐயப்பன் ஜீசன் வந்தா கிளம்பிடுறானே. ஆமால. உருவ கோயில் தான் போனேன். ஜோதியை பாக்குறோம் பக்கத்து வீட்டு ஜோதியை பார்த்தா கூட கல்யாணம் முடிச்சிருக்கும். அங்க போய் கருமாதியை முடிச்சுட்டு வந்துட்டான். 110 பேர் அங்கே போய் ஆமா. டிசைனா போறான். பாட்டு கூட இருக்கு. என்ன பாட்டு அது? தேவா பாடியிருப்பாரு. எப்படி பாடியிருப்பாரு? காலையில் இருந்து காசு கொடுத்து காப்பி குடிச்சு நம்ம குடிச்சு சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. சொல்லுங்க சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. நீ புலிப்பால் கேட்டாலே புலி கூட்டமே வருகிறப்பா. நான் பசுபால் கேட்டாலே பசு காலையமாறுதப்பா. படி படுத்தவனே என் மனமன் நினைக்கிறப்பா. ஐயோ நான் ஒரு ஜாயேறும் முன்னே எனக்கு ஒரு மனம் அழுக்குதப்பா. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. சொல்லுங்க சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. நம்ம வாழ்க்கை சாயங்கன்னா முளம் வளர்க்குது. ஐயப்பன் புலிப்பால் கேட்டானா புலி கூட்டமே வருது. நம்ம கேட்டோம்னா ஆரோக்கிய பால், தமிழ் பால், விஜய் பால், கோமத பால், குரோமத பால் எல்லாம் பாக்கெட் பாலா வருது. இனி பிரச்சனை இல்லை. என்ன வீட்டுக்கு பசுமாடு வரலாம், பால் வீச்சுக்கலாம். மேய்க்கிறதுக்கு பொட்டலே இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ 2 மாசம் ஏன் புத்தகம் கொடுக்கலன்னு இப்பதான் தெரியுது. ஏன் மாடு வந்துச்சுன்னா அப்புறம் யார் பார்த்துக்கிறது? என்னமோ பெற்றவரோட கடமை என்ன? வெக்கிறதுதான் எல்லாம் தான் அவனும் குடிச்சுட்டாங்க. 2 மாசமா புத்தகம் நம்மளுக்கு யாராவது கோவம் வந்துச்சா? நீங்க கோவப்பட்டீங்கன்னா பயலுக்கு உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அவன் சந்தோஷமா இருந்தான் 2 மாசமா. 2 மாசமா அவன் நல்லா சந்தோஷமா. அவன் எனக்கு தெரிஞ்சு எங்க வாத்தியாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வரல. இப்பதான் அவங்களுக்கு கோட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கு பயலுக்கு. ஆர்டர் வந்தா தான் வரும். ஆமா வரும், பரவாயில்ல. ஓஹோ. ஆமா, இனிமே வாத்தியாரெல்லாம் யாரும் கேட்க முடியாது. என்ன கேட்க முடியாது? என்ன பண்ணி கிழிச்சிக்கன்னு. ஏன் 1 மாசமா கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாம் கிழிச்சு ஒட்டி கிழிச்சு வச்சு வந்துருச்சு. ஆமா, பையன் படிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பாட்டு இருக்கு. என்னது? எடுக்க வேண்டிய பாட்டு தான். ஓஹோ. அது என்னன்னா நல்ல பாட்டு தான். ஓஹோ. நம்ம இந்த வள்ளி திருமணம், மயான கண்டம்லாம் நாடகம் நடக்கும். நம்ம வள்ளி திருமணம், அர்ச்சனை நாடகம் நடக்கும். அதுல உள்ள பாடுவாங்க. ஆமா, ஸ்கிரீனுக்குள்ள நாடகம் ஆரம்பிச்சு குட்டிக்காரி எல்லாம் நடிகர்கள் எல்லாரும் உள்ள உட்காந்து ஆமா உன்ன பாடுவாங்க. பாட்டு என்னன்னு வரையும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்னன்னு புரியாது. அவ்வளவு ஸ்பீடா இருக்கு, எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பாடுறது தெரியுமா? முத நாள் குளிச்சுட்டு நாடகம் முடிச்சுட்டு பகல்ல போய் இந்த நடிகர்லாம் தூங்கி இருப்பாங்க. அப்புறம் வந்து சிகரெட்ல வந்து பாடணும்ல, தொண்டை கட்டி இருக்கும். அதனால மொத்தமா உள்ள இருந்து கத்துறது, உடையிறது, தொண்டை உடையிறதுக்காக. அதுக்காகத்தான் சங்கராசாமி ஒரு பாட்டை எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. அது ஒண்ணு ஒரு சாதாரண விஷயம், அது புரிதலோட வச்சிருக்காங்க. நுணுக்கம் இருக்காதுல்ல. வள்ளிதிருமண நாடகத்துக்கு சரி செம்மொழி மாநாட்டுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்படியே இந்த சின்ன பிள்ளை ரோட்ல இருந்து சந்தையில காணாம போச்சுன்னா அழுவும் பாரு. எல்லாரையும் பாட விட்டு எப்படி செம்மொழியா நான் என்ன சொல்றேன், இந்த காதுகள்லாம் வேற இசை கேட்டுக்கிட்டு இருந்தப்ப இந்த மண்ணோட இசையை கொண்டு போய் சினிமால வச்சு திரும்பி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சானே ஒரு இசை மேத இளையராஜா அவர்கிட்ட கொடுத்திருந்தா இந்த மாதிரி இருக்கும். கொடுக்கறதுல கொடுக்கணும். அவரும்
நம்ம ஆளு இருக்காரு ரகுமான் நல்ல மனுஷன், நல்ல டைப், நல்ல டைப், அருமையான இசை. அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. அவரு என்ன முடிவு? வந்தே மாதரம் அண்ணாச்சாரவே தூங்கிடுவாரு. அண்ணாச்சாரம் தூங்கிடுவாரு. ஆமா, ரகுமான் கொடுத்தா அவர் வந்தே எல்லா ஸ்கூல்லையும் கான்செப்ட் போட்டுறானே பயில்வா. வந்தே மாதரம் ஆடுவானா? ஆட மாட்டாங்க. ஏதோ இப்படி கிளப்பி விட்டு கடைசியில அண்ணாச்சார திடல்ல ஒன்று உட்கார வச்சுட்டாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஆமா ஆமா, அப்படி பாட்டாவே ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ரீமிக்ஸ் தான். ரீமிக்ஸ் உள்ள பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கு அப்பையில இருந்து நம்மளும். ஆமா, ஐயப்பனை கும்பிட போறோம், கரெக்ட், ரைட்டு. மாத்திடுறான். இப்போ முருகன் போறான். முருகனை உங்களுக்கு தெரியும், நல்ல மனுஷன். தீர்காழி கோவிந்தராஜன் உருகி பாடுவார். எப்படி பாடுவார் முருகனை பத்தி? தொலைகிறான்ட்டு முருகன் வந்துருவார். எப்படி பாடுவா? கட்டு கத்துறான். அருண் கொடுப்போம் போயிட்டு வருவோம். ஆமா, வள்ளியை தெய்வானி கொடுக்க முடியாது, அருணாலும் கொடுப்போம். அதே எங்க அவர் கொடுக்குறது? அவர்கிட்டே வச்சிடாம கடத்திடுறாங்கடா. அவர் கண்ண முடியல. எங்க வெளிநாட்டு கொண்டு போயிருக்கேன். அவன் நைஸா கொண்டு போயிடுறான். ஓஹோ, முன்னதான் தாலி கட்டி வச்சிருந்தேன், அதுக்குள்ள காணான்றாங்க. அவர் நைஸா கட்டிடுறாங்க. இப்ப பார்த்தா சீர்காழி கோவிந்தராஜன் எப்படி பாட்டு பாடிப்பாரு? தாயாகி அன்பை பாடூட்டி வளர்த்தாய், தந்தையாய் தந்தை புரிந்தாய். தாயாகி அன்பை பாடூட்டி வளர்த்தாய், தந்தையாய் தந்தை புரிந்தாய். குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய். திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். நீ எல்லாம் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா, நீ எல்லாம் தெய்வமில்லை. முருகா முருகா முருகா. முருகன் என்ன நினைப்பாரு? ஒரு விரல வச்சுக்கிட்டு இப்படி கத்துறாங்க. தொலை இது பாவம்னு இறங்கியாது வருவேன். இன்னொரு பாட்டு. என்ன பாட்டு? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அது என்ன? டிங்கி டிங்கி டிங்கி. முருகன் வந்து நிக்கிறான்டா. அது டைமிங் வெளில வர்றது இப்படி பாடணும்னா முருகன் வந்து இப்படி நிப்பாரான். டின் 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 டின். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். டின் 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 டின். முருகன் வந்து நிக்கிறான். ஓஹோ, இது ரிமிக்ஸ்ல போட்டாங்க. திருப்பரங்குன்ற பாட்டு ரீமிக்ஸ்ல போட்டுதானா? இதை மட்டுமா போட்டாங்க? வேற என்ன பாட்டு போட்டுருக்கேன்? எல்லாத்தையும். என்ன பாட்டு போட்டுருக்கேன்? இன்பமே உந்தன் பேர் பெண்ணையோ, இதயக்கனி அவை சொல்லும் சொல்லத்தாங்க இருந்து பாட்டலாம். ஆமா, அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், அப்படி எல்லாம் மொழிவது உறவென் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். தமிழ் கத்துக்கிறதுக்கு சொல்லி பாருங்க. அழகிய தமிழ் மகன் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், வழிவது உறவெனும் குரல். எட்டுலாம் வெள்ளிக்கிழமெல்லாம் வியாழக்கிழமெல்லாம் புட்டுலாம் எல்லாம் வருது. இதுல எதுவும் அல்ல உதிக்கிறாரு. கரப்பெல்லாம் பறக்குது வருமலாய், தந்தந்த முன்னு பறக்கலாய். என்னடா ரசமான வைக்க போறேன்? பெருங்காய் எந்த வகைக்கோரு, அதிலே எந்த வகை சைவம் உண்டு, சைவம் உண்டு ரெண்டிலே எந்த வகைக்கோரு. சூப்பரா பாடுறேன் அவன். அவன்கிட்ட பருவம் என்னவா? மல்லாத்தி எப்படி பாட்டு? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். முருகன் வருவாப்புல. நின்னார்ல ரீமிக்ஸ்ல போட்டுருக்காங்க. இப்ப எப்படி ரீமிக்ஸ்ல போடுறாங்க? திருப்பரங்குன்றத்தில் முருகன் வேலை தூக்கி அந்த பக்கம் போட்டு மயில மரத்துல கட்டிட்டு ஆந்திரா பக்கம் ஓடிட்டாரு. எதுக்கு முறுக்கு வைக்கவா? இங்க இருந்தா நம்மள விட்டு வாங்கி அங்கேயாவது போய் முறுக்க வந்து பாத்துக்கோங்க. முறுக்கா வந்து பாத்துக்கோ. வச்சு கொடுங்க. என்ன பாடு வந்து
வைக்கிறாங்க நீ. ஐயோ ஏ அப்பா இப்படி ரீமிக்ஸ் போடுறான். ரீமிக்ஸ் அதுவும் சில பேரு என்ன செய்யறான்? இந்த டாஸ்மார்க்ல இருந்து பாடுவான். நம்ம நாட்டுல என்னங்கிற நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்ன சொல்ற? வீட்ல இருந்து டாஸ்மார்க் கடை 1 கிலோமீட்டர். ரொம்ப பக்கத்திலே கடை திறந்திருக்கு கவர்மெண்ட். ரொம்ப சௌரியம். வீட்ல இருந்து டாஸ்மார்க் கடை 1 கிலோமீட்டர். சரி. ஆனா கடையில இருந்து வீடு 3 கிலோமீட்டர். வீட்ல இருந்து கடை எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர். கடையில இருந்து வீடு 3 கிலோமீட்டர். எப்படி வரும்? ஏன்னா வீட்ல இருந்து புறப்பட்டு நேரா போயிடுவாரு. சட்டன்னு போயிடுறேன். கடையில இருந்து புறப்பட்டு நேராத்தான் போகணும்னு நினைப்பான். ஆனா சர்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கான். எப்படி போவான்? பாடுவான் எங்க போற பார்வை மட்டும் நேரா இருக்கும். ஆனா போய்கிட்டு இருக்கும் பாட்டு. எப்படி பாடுவாங்கிற? அண்ணன் என்னடா தம்பி என்னடா நீ யாரு நான் யாரு நான் சொல்லிவிட்டேன். இளம் மையனும் பூங்காற்று என்னை வெற்றி வேண்டுமா போட்டு பாடுறடா எதிர் நீச்சல். பின்னாடி போறேன். அதான் அவருக்கு எதிர் நீச்சல். ஏன் என்ற கேள்வி என்று அன்னப்பொடி. என்ன அன்னப்பொடிக்கிறேன்? வீட்டுக்கிட்ட வந்திருப்பான், பசிச்சுருப்பான். நம்மாடு கிளம்பா பாத்துக்க. அப்புறம் சுத்தமா கிளம்புவாங்க. வேட்டி அப்படி படம் விட்டு கிளம்புவான். அப்படி கஞ்சி போட்டு மடம் மடம் இருக்கு. 11 மணிக்கு இந்த ஒத்த தலைப்பை தூக்கி குடிச்சிட்டாங்க. ஐயாவுக்கு மூடு வந்துருச்சுன்னு அப்படி தூக்கி மஸ்தியானம் மடிச்சு கட்டிட்டாருன்னா ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். களத்துக்கு போறான்னு அர்த்தம். இவ்வளவுக்கு டவுசர் தெரிஞ்சுன்னா கட்டிங் ஏத்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு கட்டிங் ஒரு லாட்சி போனுச்சுன்னா இவ்வளவுக்கு ஏறும். ஒரு வாட்டர் போனுச்சுன்னா இவ்வளவுக்கு ஏறிடும். ஒரு வாட்டர் ஒரு கட்டிங் போனுச்சுன்னா அவுத்து தலையில கட்டிட்டு ஒரு ஆஃப் படிச்சாருன்னு வச்சுக்க. வேட்டி அங்கே கிடக்கும், இவன் ஆப்பாய் கிடப்பான். நம்மளும் அவ்வளவு வெரைட்டியா போயிட்டு இருக்கோம். அவ்வளவு வெரைட்டி குடிக்கிறதுனா அப்படி வெரைட்டி. ஆமா ஆமா. பாட்டு வித்தியாசமா கேட்டுதான் இருந்தோம். ஆமா அதுவும் குடிக்கிறது. கடவுள் வந்திருக்காரு. கடவுள் நிஜமா நிஜமா தான் கேட்டு வந்தார். பேச்சுக்கு பாட்டி வடை சுட்டுன்னு அந்த பாட்டி எங்க இருக்குன்னு இது வரைக்கும் கேட்டுருக்கோமா? அந்த பாட்டி மட்டும் காலையில 100 வருஷமா அந்த கிளவி சாக மாட்டேங்கிறா. அது பேரம் பேத்தி எடுத்துக்காது. மகவலி பேத்தி கூட அது ஒரு பட்டியாவது சுடக்கூடாது. அதான ஒரு ஆம்புலன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஆப்பாய் அந்த பாட்டி வடை வந்தா சொல்லுது. அதுவும் உந்த வடையே சொல்லுது. எந்த வடை எந்த பாட்டி நீங்க அது கேட்டோமா? இல்லையே கேட்கல. கடவுள் வந்தாருன்னா விட்டு. கடவுள் வந்தாரு. வந்து நேரா தெருவில் நடந்து போயில ஒரு கடையில மட்டும் போறவன் போது நல்லா போறான், வரும்போது சிக்கலா வராங்க. என்ன கடை அப்படின்னு உத்து பார்த்துருக்காப்ல. உள்ள போயிட்டாரு. டாஸ்மார்க்ல கடவுள் போனவர் பார்த்திருக்காரு. பாட்டுல வாங்குறான், குடிக்கிறான், தள்ளாடுறான். சில பேர் மூடிய மோந்து பார்த்து 3 நாள் குற்றம் சில பேர் அழுமா மணலில் அடிக்கிறாங்க. அந்த மணலில் அப்படியே மாறி என்னடா வரும்போது நல்லா தள்ளாங்க. என்னடா மச்சான் சொல்றா மச்சான் நீ செத்து போயிட்டு அழுகல நியாயம் இருக்கா? அதுக்கு விளக்கம் ஒரு காந்தி வந்திருக்காருடா. ஒரு காந்திக்கு 63 வருஷம் ஒண்ணும் பண்ண முடியல. ஆமா மாலு வச்சுக்க. கடைக்குள்ள போயிட்டாரு. பார்த்தாரு, பாட்டில் அடிக்கிறான், போறான், விளாடுறான். இவர் ஒரு பாட்டில் வாங்கிட்டு ஆமா தப்புல கொண்டாந்து கொடுத்தான். முதல்ல வாங்கியாந்து கொடுத்துட்டு அப்புறம் தானே காசு வைப்பாங்க. அவர்கிட்ட ஏது காசு? கடவுள் பேரை சொல்லி எல்லாரும் வச்சிருக்காங்க. கடவுள்கிட்ட காசு இல்லை, 5 பைசா இல்லை. அவரும் உண்டியல்ல சேர்த்தா அவர் சும்மா தான் இருக்காரு. அவர் சொல்லிதான் வச்சுக்கிறாங்க. அவர் தெரியாது காசு. அவரு வந்து ஒரு பாட்டில கடற்கடக்காரன்னு குடிச்சிட்டாரு. தப்புல இருக்கு கண்டு கலக்கையோ முடக்கூடிய ஆரம்பிச்சு இன்னொரு பாட்டில் கொடுப்பான். 2யும் குடிச்சிட்டாரு. அடுத்த மகன் அரைப்பாட்டுக்கு தள்ளாடணும். சரி 3வது பாட்டு கொடுப்பான். அப்ப சளைக்கவே இல்லை. தப்புல யோசிச்சுட்டே கொண்டாந்து கொடுப்பான். 3 பாட்டில் அடிக்கிறான். 4வது பாட்டு 5வது பாட்டு ஒன்னும் அகல உட்காந்துருக்காரு. கல்லு மாதிரி இருக்காப்ல. கல்லு மாதிரி இல்லடா, கல்லு தானே. 4 பாட்டு 5 பாட்டு குடிச்சுட்டு அப்படியே இருக்காரு. தப்புல இருக்கு சந்தேகம் வரணும் இல்ல. மெதுவா கிட்ட வந்து கேட்டான். ஐயா ஆமா இங்க 1/2 பாட்டில் குடிச்சிட்டு அவன் கவுந்து கிடக்குறான். ஆமா நீங்க 5 பாட்டில் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு போதையே ஏறலையா அப்படின்னு அவன் மெதுவா சப்ளையர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. கடவுள் என்ன சொன்னாங்க? எனக்கு போதை ஏறாதுப்பா. ஏன் சார்? ஏன்னா நான் கடவுள் அப்படி இருக்காரு. ஓஹோ சப்ளையர் சொல்லியிருக்கான். என்ன? இப்பதான் ஐயாவுக்கு ஏற ஆரம்பிச்சுட்டு
நிஜமாவே கடவுள் வந்தாலே இவன் ஒத்துக்க மாட்டான். நம்மளும் ஒத்துக்க மாட்டேன். எதுவும் ஒத்துக்க மாட்டான். ஒருவேளை நம்மளை நம்ப மாட்டாங்க. சினிமாவில் வேற ஒரு மாதிரி காட்டிட்டாங்க. கிரீடம்லாம் வச்சு ரவிவர்மா ஓவியம் இருக்கலாம். தெரிஞ்சுங்களா? ரவிவர்மா தான் அந்த கடவுளோட தோற்றம்லாம் கொடுத்தவர். ஆமா. அது ரவிவர்மாவுக்கு முன்னாடி ரவிவர்மன் என்று ஒரு ஓவியம் இருந்தால, அவன் பிரபு ராஜாக்கள் வீட்டுல வாழ்ந்த அவன் பார்த்த ஓவியத்திலிருந்து நம்ம கடவுளுக்கு எல்லாம் உருவம் கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆள் கடவுளுக்கெல்லாம் சீர்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சாமி எல்லாம் மேல இப்படித்தான் நிக்கிறான். ஒரு சாமி எல்லாம் ஏன் தெரியும் அருவா வச்சுக்கிட்டே நிக்குது. எதுக்கு அம்மா சாமி எல்லாம் அருவா வச்சுட்டே நிக்குது? ஏன்னா நம்ம ஆளு அருவா வச்சுக்கிட்டு நிப்பான், நம்ம சாமியும் அருவா வச்சுக்கிட்டா நிக்கும். நம்ம சாமி அதான் நம்ம சாமின்னு இருந்துருக்கு. நீங்க அதுக்கப்புறம் வந்ததுதான் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்தது பூரா இப்படி. ஆமா ஆமா. கடவுள் போனாரு. அவங்க கடவுளே நேரா வந்தாலும் கிரீடம் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்தாலும் கடவுள் ஒத்துக்க மாட்டான். ஆமா. 50 காசு பிச்சை போட்டுருவான். அப்ப அதான் குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா. இப்படி குடிக்கிறான். பாட்டு பாடிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏ அப்பா, இதுல ஆமா இந்த விஞ்ஞான வளர்ச்சியில எப்படி இருக்கு? விஞ்ஞான வளர்ச்சி ஒன்னொன்னும் ஒரு மாதிரி போகுது. பிரிசா போகுதுன்னு. ஆமா ஆமா. ரேடியோ கேட்டா, அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்துச்சு, செல்போன். ஆமா. மாத்திட்டாங்க. எப்படி மாத்தி விட்டேன்? டிவிக்குள்ளேயே ரேடியோ கேட்கலாம், கம்ப்யூட்டர்லயே டிவி பார்க்கலாம், செல்போன்லயே பார்க்க கூடாத வயசுல பார்க்க கூடாதுலாம் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். இந்த டிவியில என்னென்ன போடுறேன், எது வேணாலும் போடுறேன். ஆமா. விளம்பரம் போடுறான் பாருங்க. டிவியில விளம்பரம் போடுறாங்க. நம்மள என்ன நினைச்சுக்கிட்டு போடுறாங்கன்னே தெரியல. எப்படி விளம்பரம் போடுறேன்? உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? என்னமோ நம்ம தயார் பண்றது மாதிரியும், நம்ம தயார் பண்ண மாதிரியும், நம்மளே வச்சுக்கிற மாதிரியும். ஓஹோ. உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? உப்பு இருக்கிறதா? உங்களுக்கு பல் தட்டையாக இருக்குங்களா? இல்லையே. பிரஷ் மட்டும் ஏன் தட்டையாக இருக்குது? என்ன செய்யுது? எங்கள் 32 டிகிரி வளையும் உங்க பிரஷை வாங்கணும். 32 டிகிரி இப்படி கண்டுபிடிக்கிறது? அது வளைஞ்சு குடலை எழுதிட்டு வரும். அப்ப தெரியும். நம்மளே பார்த்து கேட்கிறேன். நம்ம பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? உப்பு இருக்கிறதா? காலம் எப்படி மாறிடுவாங்க? எப்படி மாறிச்சு? நம்ம மண்ணு வச்சு பல்லு வலிக்கிட்டு உப்பு போட்டு சாப்பிட்டோம். சரி, இப்போ உப்பு வச்சு பல்லு வலிக்கிட்டு உப்பு இல்லாம சாப்பிடுறோம். காலம் அப்படி மாறிடுச்சு. ஒரு காலத்துல வீடு சின்னதா இருக்கும். சின்ன வீடா இருந்துச்சு. நான் சொல்றது அப்படியே சொல்லு. வீடு சின்னதா இருந்துச்சு, அதான் சின்ன வீடா இருந்துச்சு. வம்புக்காக வீடு சின்னதா இருந்துச்சு, அதான் சின்ன வீடா இருந்துச்சு. இங்க வாடா. என்ன? வீடு சின்னதுன்னா செலவு ரொம்ப கம்மி, சின்ன வீடுன்னா செலவு அதிகம். சரி, வீடு சின்னதா இருந்துச்சு. வீடு சின்னதா இருந்துச்சு. குடும்பம் பெருசா இருந்துச்சு. யாரா இருந்தா குடும்பத்துல? அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தப்பா, சித்தி, அண்ணேம்மா. இப்ப வீட்டை பெருசா கட்டிட்டேன். பெருசா கட்டிட்டேன். குடும்பம் சின்னதா இருக்கு. யாரா இருந்தா குடும்பத்துல? நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளை. பிள்ளை இங்க இருக்கு. ஹாஸ்டல். நீங்க 2 பேரும் வேலைக்கு போறோம். வீடு அது நடக்குதுமா. காலம் எப்படி மாறிடுச்சு? ரொம்ப மாறி வெளியில எழுதி போட்டுருக்கான். என்ன எழுதி போட்டுருக்கான்? வீட்டை யார் பாத்துக்குவா அப்படின்னு எங்க ஜிம்மி பாத்துக்கலாம். ஜிம்மி நாய் வெளியில எழுதி போட்டுருக்கான். நாய்கள் ஜாக்கிரதை. 10-15 நாய் வச்சு பண்ணை வச்சிருக்காங்க. ஒரு நாய் தான் வளர்க்கலாம். நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதிருக்கான். ஒரு நாய்க்கு நாய் ஜாக்கிரதை உள்ள எட்டி போனா அந்த ஜாக்கிரதை எழுதிட்டா அந்த ஒத்த நாய் சும்மா கிடக்கு. கடிக்கவும் குறைக்கவும். நல்ல நாய். நாய்க்கு என்ன தெரியும்? நாய் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாய் மனுஷனோட பழகுனதுனாலதான் கொஞ்சம் கெட்டு போயிருக்கு. அது நல்லது. கண்டிப்பா பிராணி. ஆமா. நாயில பல சைஸ் இருக்கு. எப்படி இருக்கிற? பங்களா நாய் இருக்கும். ஊர் செத்த பூரா அடிச்சது அப்படித்தானே இருக்கும். நம்ம வீட்டு நாய் இருக்கும். தெருவில் நம்ம எப்ப எவன் ஜோர் ஓடுவானே நம்மள மாதிரியே தான் இருக்காங்க. நம்ம வீட்டு நாய் அப்படிதான் இருக்கும். ஆமா. இன்னும் சில நாய் இருக்கு, திண்ணையை விட்டு எங்கேயும் போகாது. அது என்ன நாய்? படுத்துக்கிறோம். ஆமா. பக்கத்து நாய் எல்லாம் தெரு நாய் குறைச்ச உடனே நம்ம வீட்டுல ஜோர் ஓட மாட்டாங்களேன்ட்டு ஒரு சவுண்ட கொடுக்கும். எப்படி? சும்மா இது தேர்தலுக்கு மட்டும் வர்ற நாய். அது மாதிரி வித்தியாசம் இருக்கு. ஒரு இந்த தெரு நாய் அடுத்த தெருவுக்கு போச்சுன்னா 5 நாய் சேர்ந்துக்கிறோம். 5 நாய் சேர்ந்து அந்த 5 நாயும் அப்பப்ப சண்டை போடும். ஆனா இந்த தெரு நாய் அந்த தெருவுக்கு போச்சுன்னா சண்டை போடும். எப்படி கொடுக்குற? மனுஷனோட பழகிட்டா. ஆமா. அது 5 நாய் சேர்ந்துக்கிறோம். 5 நாய் சேர்ந்து இந்த ஒத்த நாய் எப்படி மிரட்டுற? அப்படியே ஆனா கடிக்காது. கவனிக்கல? ஏன்? இந்த ஒத்த நாய் மிரட்ட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று நீ வரலையா? நான் சும்மா தானே பேசிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்க. ஆமா. இந்த 5 நாய் சுத்தி நிற்கும். அந்த நாய் கடிக்கவே கிடைக்காது. என்னன்னா அதுக்கு ஒரு பாஷை இருக்கு. என்ன பாஷை? நாய்கள் பாஷை. ஒத்த நாய் என்ன பண்ணும்னா நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும். சரண்டர் ஆயிட்டது எப்படி கண்டுபிடிக்கிறது? மனுஷன் சரண்டானா என்ன செய்வான்? கை 2 தூக்கணும். 2 கையும் தூக்கணும். மனுஷன் சரண்டர் ஆயிட்டா விட்டுருவான். நாய் சரண்டானா கையாத்துக்கும் இல்லையே.
வாழை அப்படி உள்ள வச்சுக்கணும். ஆமாண்ணே. இந்த 5 நாய்க்கு அது புரிஞ்சிடும், இது சரண்டர் ஆகிட்டான், கடிக்கப்படாது. கடிக்கப்படாது. ஆஹா, ரைட் ரைட், இந்த பக்கம் இன்னும் வரக்கூடாது, போயிடும். அவங்க பேசிக்கிறது தெரியாம வந்துட்டேன். நீ சரண்டர் ஆகிட்டு உன்னை விட்டுட்டேன். அதுலயும் ஒரு நாய் அங்கிட்டு சொல்லும், என்ன சொல்லுவேன், நாளைக்கு நான் அங்க வர்றேன். அதுக்குள்ள நிறைய நடக்கும். நாய் சரண்டர் ஆகிட்டு வாழை உள்ள வச்சிருக்கீங்கன்னா நாய் அடுத்த நாய் கடிக்காது. என்ன அதிசயம் பாருங்க. என்ன நம்ம அதுக்கு வச்சிருக்கோம் 5 அறிவு. நாய்க்கு 5 அறிவு இருக்குன்றோம். ஓஹோ, நாய்க்கு 5 அறிவு. நம்ம யார் 5 அறிவு இருக்க நாய் கரெக்டா ஒரு நாய் சரண்டானா 5 நாய் விட்டுருது. ஆனா மனுஷன் 6 அறிவு. 6 அறிவு. அவன் மீன் பிடிக்க போறான். ஆமா, ஒண்ணு இல்லைன்னு சரண்டாகிறான். ஆனா அங்கேருந்து வரவன் மனுஷன் தான் சொல்றான். எவன மனுஷன் சொல்றது, எவன மனுஷன்றது ஆமா புரியல. அது 6 அறிவு இருக்குங்கிற. 6 அறிவு இருக்கு, 6 அறிவு இருக்குன்றான். ஆமா, மனுஷன் நம்ம தான் எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கோம், அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நாய்க்கு நாயின்னு பேர் வச்சிருக்கிறது நாய்க்கு தெரியாது. தெரிஞ்சா கடிக்காது. கழுதைக்கு கழுதைன்னு பேர் வச்சிருக்கிறது கழுதைக்கு தெரியாது. தெரிஞ்சா பொதி சுமக்காது. ஆமா, பாம்புக்கு பாம்புன்னு வச்சிருக்கிறது பாம்புக்கு தெரியாது. தெரிஞ்சா கொத்தாது. எல்லாத்துக்கும் மனுஷன் பேர் வச்சு மனுஷனுக்கும் மனுஷன் தான் வச்சுக்கிட்டான். வேற யாருமே ஒத்துக்கிறது இல்ல, எதுவும் ஒத்துக்கிறது இல்லை. 6 அறிவு இருக்குன்றான். பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்றதா இல்ல, என்ன இருந்தாரு, 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு, 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு, 5 அறிவு நிலைக்கும்னா அதுவும் கூட டவுட்டு. 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு அவுட்டு. 6 அறிவுக்கு 6 அறிவுக்கு ஏதோ 6வது அறிவை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? ஆமா, ஆனா 6வது அறிவு கேள்வி கேட்டா 6வது அறிவை பயன்படுத்துறோம்னு அர்த்தம். 6வது அறிவை பயன்படுத்தினா மனுஷனாகணும்னு அர்த்தம். மனுஷனாகணும். இப்ப சமச்சீர் கல்வி கேள்வி கேட்க பிள்ளைங்களுக்கு சொல்லி பழகி கொடுக்குது. கேள்வி கேட்க அப்ப அடிப்படையில சமச்சீர் கல்வினா மனுஷனாக்குறதுக்கு. ஆமா, அதான் நடக்குது. 1000 பாக்குறாங்க. பரவாயில்ல, வழி இல்லை. கோர்ட்டு அப்பப்ப நல்ல தீர்ப்பு தான் சொல்லும். ஜட்ஜு தீர்ப்பு சொல்றதுக்கு எந்திரிச்சு வருவார்னு நினைக்கிறேன். வழக்கு சொல்லி ஓஹோ, நல்ல தீர்ப்பா. நல்ல தீர்ப்பா. ஏன்னா பெரியார் போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. பெரியார் இந்த வாருக்கா உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றத்தில் குற்றவாளி கொண்டு நிறுத்த சொல்றாரு. வாருங்க, நீங்க சொல்ற தீர்ப்பை ஏத்துக்கிறதுக்காக நான் வரல. கோர்ட்டுக்கா? கோர்ட்டு இருந்துட்டேன். நீங்க சொல்ற தீர்ப்பை நான் ஏத்துக்க மாட்டேன். தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி. ஓஹோ, ஏன் அப்புறம் ஏன் வந்தேங்கிறியா? அம்மா, நான் இங்க வரலைன்னா என்னை ஜெயில பிடிச்சி வச்சிருவேன். பிடிச்சி வச்சா என் பிரச்சாரம் பண்ண முடியாம போயிடும். மக்கள்கிட்ட போய் பேசுறது கெட்டு போயிடும். ஓஹோ, அதனால வந்தேன். சரி, ஆனா தீர்ப்பு ஏத்துக்க மாட்டேன். ஏன் தீர்ப்பு ஏத்துக்க மாட்டேன்? இது உச்ச நீதிமன்றமே இல்ல, வேற என்ன? குச்சிக்குடிமை நீதிமன்றம். பெரியார் சொல்லிட்டாரு. அதுக்கு அப்புறம் ஒரு தாத்தா ஒருத்தன் வந்தான். அவங்களுக்கு அப்புறம் யாரும் வந்தா? நம்ம கோர்ட்ல சர்ச்சில நம்ம பேச முடியுமா? 10:30 மணிக்கு கோர்ட்ல போய் பாருங்க. நீங்க சிவகங்கை கோர்ட்டுக்கு போய் பாருங்க. 10:30 மணிக்கு எந்த ஊர் எங்க புதுக்கோட்டை கோர்ட்டுக்கோங்க, எந்த ஊர் போனாலும் சரி 10 மணிக்கு போகணும். கரெக்டா 10:30 சர்ச்சு வர்றது 10:30. ஆமா, அந்த வெளியில கேண்டீன் பக்கம் பாருங்களேன், ஒரு சூப்பரான காட்சி நடக்கும். நல்ல கடங்க. எப்படி கோர்ட்? நம்ம வகைராக்கு டீ சொல்றான். அப்படியே ஆமா வடியும் சேர்த்து சொல்றான். டீ சொல்றான். டீ சொல்லியாச்சுனே சொல்றான். டீ சொல்றான். சொல்லியாச்சுனே டீ சொல்லி வடையில சொல்லி சாப்பிட்டாங்க. உப்புசாமி வகைரா, உப்புசாமி வகைரா, உப்புசாமி வகைரா. என்ன கூப்பிட்டாங்க? ஆமாண்ணே, கூப்பிட்டாங்க. ஆமாண்ணே. சரி உங்களுக்கு பக்கத்துல 27ஆம் டீ சொல்றா. இந்த பக்கம் நம்மளுக்கும் அவன் என்ன சொல்லிருக்காங்க? அவங்க டீ தான் சொல்லிட்டு பிரியாணி சொல்லி விடுவோம். அப்படியே மட்டன் பிரியாணி ஒரு எல்லாருக்கும் போட்டு விடுறான். மானசாமி வகைரா, மானசாமி வகைரா. கூப்பிட்டாங்க. 14ஆம் தேதி. சரிங்க, 2 பேரையும் கூப்பிட்டு என்னென்ன இப்படி வாய்தா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சும்மா எச்சி துப்புன வகையில பிரச்சனை. எச்சி துப்புன வகையில 27 வாய்தா போய் அங்க அப்படியே நின்றுட்டு வெளியில பார்த்தா அப்படியே பேசிக்கிட்டு இருப்பான். கோர்ட்டு பார்த்திருக்கிறோம், ஜட்ஜி பார்த்திருக்கிறோம். ஜட்ஜி நல்ல தீர்ப்புலாம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. ஆனா இன்னொரு ஜட்ஜி இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஜட்ஜி? அந்த ஜட்ஜிகளை பார்த்தா பயந்து வருது. மாநாட மயிலாட எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராமே அது ஒண்ணுதான். எல்லாருக்கும் அதான பிடிக்குது. ஆமா ஆமா. ஆட்டம்னா என்ன ஆட்டம் கொடுக்குறாங்க? எல்லா ஊர்லயும் மயில் ஆடி பார்த்துருக்க முடியாது. மான் எங்கேயாவது ஆடி பார்த்துருக்குமா? அது ஓடுற மான், அதை பிடிச்சி ஆட விட்டு மானோட மயிலா. நம்ம ஆட்டம் இருக்க, நம்ம ஆட்டம் எல்லாம் எப்படி கரகாட்டம் ஆடுவான். கரகாட்டம் ஆடுவாங்க பாருங்க. எப்படி ஆடுவாங்க? போய் தான் இது கரகாட்டம். ஒயிலாட்டம். ஒயில் எப்படி
பரபரப்பு. ஆனை வர்றத பாருங்கடி, ஆனை அசைஞ்சு வர்றத பாருங்கடி, ஆனை வர்றத பாருங்கடி, ஆனை அசைஞ்சு வர்றத பாருங்கடி. அன்னைக்கு ஒரு ஊர்ல பொம்பளை பிள்ளைய கும்மி அடிக்குது. ஆனை வர்றதெல்லாம் பாடல. என்ன பாடுதுங்க? இது முளைப்பாரி இங்க பாக்குது, பயலு அங்க நிக்கிறாங்களா அவங்களையும் பாக்குது. கையில சுத்தி நிக்கிறான். நம்பாவே அழகா இருக்காங்க. போட்டுக்க போட்டுக்க. இங்க கீழே நிக்குதா கையில நிக்கிறாங்க. அங்க பாக்குது. அவன் சும்மா இருப்பானா? அவன் செய்யறான். முளைப்பாரிய பார்த்து கும்மி அடிக்கிறது. அங்க பார்த்தா இதுக்குள்ள பாட்டை மாத்திடுச்சு. எப்படி மாத்துது? அவன் சொல்றான், இந்த அடி கப்ப கிழங்கு, இந்த அடி கார குழம்பு, இந்த அடி அச்சு முறுக்கு, இந்த அடி கருவாடு குழம்பு. அன்னைக்கு ஒரு ஊர்ல கும்மி அடிக்குது பொம்பளை பிள்ளை. என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க அரை மணி நேரம் ஆச்சு. தெரிஞ்ச பாட்டு மாதிரியே இருக்கு, ஆனா தெரியல, கண்டுபிடிக்க முடியல. முளைப்பாரியில கும்மி அடிக்குது. கும்மி எப்படி பாடுதுங்க? கண்ணதாசே எலேலோ காரக்குடி மேலேலோ காரக்குடி மேலேலோ பேர சொல்லி எலேலோ ஊத்தி குடி மேலேலோ ஊத்தி குடி மேலேலோ. இந்த பாட்டு எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கு. அரை மணி நேரம் யோசிக்கிறாங்க. என்ன பாட்டு? அப்புறம் தான் தெரியுது. கண்ணதாசன் காரக்குடி பேர சொல்லி ஊத்தி குடி அப்படி குன்ன குடி மச்சான பாட போறேன். கண்ணாடி கோப்பையில கண்ணமுடி நீச்சலடி, ஒரு காய தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதையின் முதலே ஒரு பாம்பு வீசந்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசலிசம் தான். விளக்கமாத்த தெரியல. அவன் உயிரை கொடுத்துட்டு இருக்கான் ஜோசியலிசம். சேர்ந்து குடிச்சா ஜோசியலிசங்கிறான். இவன் குடிக்கிறதுனா குடிச்சிட்டு போக வேண்டியானே. கண்ணதாசன் காரக்குடியா இருந்தா கும்போணமா இருந்தா வீடியோ சர்டிபிகேட் வாங்கிட்டு சொல்லிச்சு. ஆமா, அது மாதிரி பார்த்துட்டு நம்ம கும்மி போய் தான் அடிக்கணும். போய் தான் அடிக்கணும். ஆமா, எதுக்குமே போய் ஆடும். நம்ம ஆட்டங்கள் கூட அப்படிதான் இருக்கும். ஆனா சினிமாவில் ஆடுறாங்க பாரு. சினிமாவுல டவுன்ல எப்படி ஆடுறாங்க? இந்த இடத்துல நட்டுக்கே குடிக்கிறான். எப்படி பாடுறாங்க? இன்னமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம், ஒட்டாவா போடலாம், ஓடி ஆடி ஆடலாம். அவன் பாத்ரூம்ல செய்யறதுதான் படத்துல செய்யறாங்க. அதை நம்ம 100 ரூபா 300 ரூபா பாக்குறாங்களே. ஆமா, ஏன்னா நம்ம ஊர்ல ஆடுற ஆட்டம் பூரா இப்படி இருக்கு, டவுன்ல ஆடுற ஆட்டம் பூரா நட்ட முத்தையில இருக்கீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல புள்ள போறதான தொட்டியில போட்டு இப்படி ஆட்டம். ஓஹோ, ஆராரோ ஆரிராரோ கண்ணே ஆராரோ ஆரிராரோ. ஓஹோ, புள்ள வளர்ந்து பெரியாளாகி ரிதம் இப்படிதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிதமே இப்படிதான் இருக்கும். தொட்டி ஆரம்பிக்குது, இங்க ஆரம்பிச்சது ரிதம். ஓஹோ, நம்ம டான்ஸ் பூரா எப்ப தொடங்கினாலும் இப்படித்தான் தொடங்கும் நம்ம டான்ஸ். ஆனா டவுன்ல இப்படி தொட்டி ஆட்ட முடியாது. ஏன்? அடுத்த பிளாட்ல இடிச்சிடும். அதனால பிரிங்க கட்டி இப்படி ஆட்டுறாங்க. வளர்ந்து வளர்ந்து அப்படி தான் வளர்றாங்க. ஜிம் சக்க ஜிம் சக்க ஜிம் சக்க ஜிம் சக்க ஜிம் சக்க ஜிம் சக்க. வா ஒரே வா. ஆட்டம் நானும் மாநாட மயிலாட போடுறேன். அதுல உட்காந்து ஜட்ஜிங்களை பாருங்களேன். நம்ம பார்த்துருக்கோம். ஜட்ஜா உடம்பு முழுக்க ட்ரெஸ் போட்டுருக்கணும். கரண்டே இல்லைனாலும் வேற வழி இல்லை, கட்ட முடியாது. நமிதாவுக்கு மொத்த ப்ராப்பர்ட்டி 4 டவுசர் தாங்க. அது 2 காணமா. மகாராஜா எதுவும் போனாங்கன்னு அது தீர்ப்பு சொல்லுது. யாரு? கலாமான். கலாம் மேம் அண்டாவுக்கு துணி சுத்தின மாதிரி. நீங்க 3 நிமிஷம் ஆடுறாங்க. அந்த அந்த அம்மா பேசுறதெல்லாம் பாருங்களேன். மைக் கொடுக்கும்போது மியூசிக் போட பத்தியில அந்த அம்மா மைக் போயில குடும்பமே அழுகுறாங்க. அப்படியே பாத்துக்கிட்டோம். ஆடுறவனும் அழுகுறேன், பாக்குறவனும் அழுகுறேன், சச்சு அழுகுது, எல்லாம் காவாடு. நம்ம வீட்டுல நம்மோட புள்ள பாடுச்சுன்னு வச்சுக்க, என்ன பாட்டு வேண்டி கிடக்கு? சடி 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 படி படி. நம்ம வீட்டுல பாட்டு பாடணும்னா பிள்ளை படி படி. டிவில ஏர்டெல் சூப்பர் இந்த பிள்ளை என்னவா பாடுது. உன் பிள்ளை அதை விட நல்லா பாடு. என்னைக்காவது கேட்டிருக்கியா? அதை பாட விட்டுருக்கியா? பாட விட்டுருக்கியா? என்ன உள்ள குழந்தை மூலம் பேச ஆரம்பிச்சு எவ்வளவு முன்னாடி இடுப்பு வந்து இடுக்கி வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை குழந்தை வந்து பேச ஆரம்பிச்சுனா எப்படி பேசுது? இவன் என் பிள்ளை என்ன அழகா பேசு. போற வர வேண்டியதா அந்த அம்மா குட்டி வச்சு என் பிள்ளை பேசுற மாதிரி. மாமா சொல்லு, அத்தை சொல்லு, ஐயோ என் பிள்ளை என்ன அழகு. சந்தோஷப்பட்டோம் பேச விட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இப்ப புள்ள பிறந்து வளர்ந்து பேச ஆரம்பிக்குங்க. பேச ஆரம்பிக்கிறா. எங்க நம்ம புள்ள பேசிடுச்சு. என்னடி செய்யுது? ஸ்கூல்ல விட்டோம். ஸ்கூல்ல விட்டோம்னா அங்க மிஸ் சொல்லுது. என்ன சொல்லுது? சைலண்ட், பேசாத. அப்பதான் பேச ஆரம்பிச்சு. பேச ஆரம்பிக்கிறேன். அப்பவே அடக்கி
பேச சந்தோஷப்படணுமா இல்லையா? ஆமா. இனி குழந்தைகள் நீங்க வகுப்பறையில அதுகளா பேச ஆரம்பிக்கும் நம்புறோம். எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்குது. ஆமா. அதுகளா பேச ஆரம்பிச்சுன்னா நீங்க ஒண்ணும் சொல்லிக் கொடுக்க வேணாம். அதுவா குழந்தைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். குழந்தைகள் உலகம் தனி உலகம். ஆமா. இது அந்த கட்சிக்கு சொந்தம் இந்த கட்சிக்கு சொந்தம்லாம் இல்ல, மக்களுக்கு சொந்தம். இது மக்களுக்கு சொந்தமான திட்டம். இது இதற்காக போராடிய இயக்கங்கள் நிறைய இருக்கு. நிறைய இயக்கங்கள். எங்க இந்திய மாணவர் சங்க தோழர்கள் இதே சென்னையில் அடி வாங்கி இருக்காங்க இந்த சமச்சீர் கல்விக்காக. கட்சியா ஆட்சியா 60 வருஷம் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. போராட்டம். ஆமா. ஆர்வலர்கள் கிடைச்ச வெற்றி. அதுவும் பாருங்க, எல்கேஜி யூகேஜி போறேன் பாருங்க, புள்ள உடம்புல பேச ஆரம்பிச்சு 3 வயசுல கொண்டு போய் விட்டுறேன். பால் விடலாம் மறக்க மாட்டேங்க. ஒரு மூட்டை அள்ளி சுராசி பார்த்து மாதிரி. அவன் படிச்சு பெரிய ஆகி பட்டம் வாங்கி எப்படி வேலை கிடைக்க போறது இல்லை. அதனால மூட்டத்துக்கு படிச்சுக்கிறான்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கான். வெரி குட் வெரி குட். சரி, எல்கேஜி போறோம்னா ஒரு மூட்டையை கொண்டு போற, அந்த காலேஜ் போறப்பல ஒரே நோட்டு கொண்டு போறாங்க. அது பஸ்ல சீட்டு போட. நம்ம நாட்டுல தானே வித்தியாசம். படிப்புக்குள்ள கூட புத்தகம் உடைஞ்சு போயிருது. அப்படி ஆகி போச்சு. அவங்க ஒரு மாதிரி இருக்கான். குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அறிவு இருக்கு, நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. டிரைவருக்கு கண்டக்டருக்கு வித்தியாசம் என்ன? இவ்வளவுதான் இருக்கேன். சொல்ல வேண்டியது டிரைவர் வண்டி ஓட்டுவார், கண்டக்டர் பட்டக்கன்னு சொல்லணும். சொன்னேன். அவன் என்ன சொன்னான்? நீ எல்லாம் மைக் வேற பிடிக்கிறான். இதுக்கு என்னடா சம்பந்தம்? தனித்தனியா டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர், சரி மொத்தமா டிக்கெட் கொடுத்தா டிரைவர். அவனுக்கு அறிவு நம்ம ஒத்துக்கிறது. ஆமா, விவரமா வேற இருக்கான். எப்படி கேட்கிறேன்? அம்மா கேள்வி கேட்குது. அம்மா என்ன கேட்குது? 4 வயசு பேச என்ன கேட்குது? அலெக்சாண்டர் யாரா? சொல்ல வேண்டிய பழக்கம் சொல்ல வேண்டியதானே. தெரியலன்னா தலையங்கிற போட்டுருவான். ஆமா, இப்போ இந்த அம்மா போவாங்க. அலெக்சாண்டர் தெரியாது அலெக்சாண்டர் காதை பிடிச்சி அலெக்சாண்டர் தெரியாது. பாடத்தை நல்லா கவனிக்கணும், கவனிச்சு பிடிக்கணும். பாடத்தை நல்லா கவனிக்கணும். தலையில ஒரு கொட்டு வச்சு பாடத்தை நல்லா கவனிக்கணும். அப்படியே தலையில கொட்டிட்டு நிமிந்து பார்த்து அவங்க அம்மாட்ட கேட்டேன், என்ன அம்மா உனக்கு பிரியாண்டி தெரியுமா? தெரியாதுடா. நீ அப்பாவை நல்லா கவனிச்சு பார்க்கணும். விவரமா இருக்காங்க, நம்ம தான் ஒத்துக்கிறது. அதான் பிரச்சனை. ஆமா, அவங்க ரொம்ப தெளிவா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியாதுன்னு மட்டும் அவங்க நினைக்காது. ரொம்ப தெளிவா இருக்காங்க. உலகம் வேகமான உலகமா போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. இதுல உட்கார்ந்து இந்த இந்த அம்மா கிட்ட மைக்கு போனா இது என்ன சொல்லுது? இந்த அம்மா இந்த நடராஜர் இருக்கார் பாருங்க சிதம்பரத்துல. ஆமா, அவருக்கு அடுத்த டான்ஸுக்கு ஒரே அத்தாரிட்டி இந்த கலாம் மெம்பர் தான் பேசுவார். நடராஜர். ஆமா, சிதம்பரத்துல அப்படியே நிப்பாரு. அவருக்கு வாயு பிரச்சனையா? நீ இந்த மாநாட மயிலாட இப்ப தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்புறம் அப்பவே நடந்துருக்கு. அப்பவே மாநாட மயிலாடவா? யாருக்கு? பரமசிவனுக்கும் பார்வதிக்கு. ரியல் ஜோடி. 2 பேருக்கு டான்ஸ் 3 நிமிஷம் இல்ல, அப்புறம் 3 நாள் இல்ல, 30 நாள் இல்ல, டான்ஸ் போயிட்டே இருக்கு. பரமசிவனுக்கும் பார்வதிக்கு விட்டல். இந்த அம்மாவும் பெண்கள் எதற்கும் சலித்தவர்கள் அல்லன்னு அன்னைக்கே இந்த அம்மா நிரூபிக்குது. ஆமா, நீ எவ்வளவு நேரம் ஆடுறியோ நான் கலைக்க மாட்டேன், இந்த அம்மா ஆடு. பார்வதி ஆடுது. ஆமா. இந்த தேவர்கள் எல்லாம் பார்த்தாங்க. எந்த தேவர்கள்? 33 கோடி தேவர்கள். இந்த தேவர்கள் தான் இடஒதுக்கீடு கூட என்னன்னு தெரியாம நம்ம அப்புறம் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த தேவர்கள் அவங்க எல்லாம் அந்த 33 கோடி தேவர்கள் எல்லாம் உடையாந்து பரமசிவன் எப்பா ஆடுறதெல்லாம் சரி, நல்லா ஆடுறது 2 பேரும் கடவுள். ஒருவேளை நீங்க தோத்து பார்வதி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்க, ஜெயிச்சிருச்சுன்னா உங்களை அழுவா ஆம்பளையில மதிக்காது, மதிக்க மாட்டாங்க. எப்படியாவது நீங்க ஜெயிச்சிடணும். யார் சொன்னது? தேவர்கள் எல்லாம் சொன்னாங்க. பரமசிவன் காலத்துல எப்படியாவது ஜெயிக்கணும். எப்படியாவதுன்னா மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி, மாத்தி குத்துனா எந்திரி. தேர்தல் கூட அதான் சொல்றாங்க, நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும். எப்படி ஜெயிப்பேன்? எப்படியா ஜெயிக்க முடியும்? ஓட்டு போட்டதான் ஜெயிக்க முடியும். ஓட்டு போட்டா எப்படி ஜெயிப்பேன்? ஜெயிக்கணும். இந்த தடவை தேர்தல் வந்து வச்சாங்க, அப்ப சீட்டு கூட வீட்டுல வந்தாலும் கொடுத்துட்டு நான் பார்த்தா இந்த அம்மா ஆடிக்கிட்டு பரமசிவன் ஆம்பளை எப்போதுமே குயித்தில தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். பொம்பளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வீரத்துல எல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. குறுக்கு புத்தியில தான் பெண் ஆண் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒழிய உண்மையிலேயே பெண் ஆணை விட சக்தி வாய்ந்தவர். பெண் ஆணை விட சக்தி வாய்ந்தவர். எப்படி சொல்ற? நம்ம எங்க ஜெயிக்கிறதுன்னா குறுக்கு மிரட்டியே தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தா சிக்கல் ஆகுது. என்ன சிக்கல்? அவன் பொண்ணு சேர்றாம பாருங்க. உண்மை சதவீதத்துல பெண்கள் குறைவாகவும் ஆண்கள் அதிகமாகிட்டு இருக்காங்க. பொண்ணு கிடைக்க போறதுல இனிமே கொஞ்ச காலத்துல வரதட்சணை கொடுத்து கட்ட போற காலம் முன்னாடி மாதிரி வரப்போகுது. அப்பவாது இந்த பெண்ணோட அருமையை உணர்வானாலும் தெரியல. ஆமா, அந்த அம்மா சும்மா தோக்கடிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு பரமசிவன் பண்ணாரு. என்ன பண்ணாங்க? அது வரையும் இப்படித்தானே ஆடினாரு.
இந்த அம்மாவை தோக்கணும்னா ஒரே ஒரு ஐடியா தான். என்ன ஐடியா? டக்குனு காலை அப்படியே காலத்துட்டாப்ல இந்த அம்மா அப்படி சிரிச்சுட்டு நிறுத்திச்சு. என்ன கடவுளுங்க தானே அப்படின்னு இந்த வேலை தானே. ரைட் ரைட் நல்லா இருந்து சொல்லுங்க. அன்னைக்கு சொன்ன பார்வைக்கு சொன்ன வார்த்தையை தான் இன்னைக்கு வீட்டுகளில் எல்லா ஆண்கள்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா தொலைங்க இந்த மாதிரி ரைட். சரி ஆம்பளை ரைட்டுங்கிறதெல்லாம் நம்ம ஆம்பளை வண்டியை ஒரு உண்மை தெரிஞ்சு ரைட் போ உன்னை பத்தி தெரியும் அப்படின்னு அது தெரிஞ்சு வைக்கிறேன். போ அது யார் சொல்லி கொடுத்தா பார்வதியே சொல்லி கொடுத்து ரைட். அப்பவே ஆமா பெண்கள் குயித்தியில தான் அப்ப காலத்துக்குள்ளது தான் அடையாளமா போய் வச்சிருக்காங்க. ஆம்பளை எப்படிப்பட்ட ஆள் பத்தியா காலம் தூக்கிடுவான் நாய் ஒண்ணு கடிக்கிற மாதிரி. ஆமா அவருக்கு அடுத்த அத்தாரிட்டி இந்த அம்மா கலாம் மேம் தான். கலாம் மேம் அது தீர்ப்பு சொல்லுவாரு. எப்படி சொல்லு? என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? என்ன பெர்ஃபார்மன்ஸ்? ஐ கான்டாக்ட் மிஸ், கோரியோகிராஃபி மிஸ், மூமெண்ட் மிஸ், நாடே மிஸ் தெரியுங்களா? நாடே மிஸ் இல்ல. ஆமா எல்லாம் ஸ்விஸ். எல்லாம் ஸ்விஸ்ல இருக்கு. எல்லாம் ஸ்விஸ்ல இருக்கு. ஆமா ஸ்விஸ்ல மட்டுமா இருக்கு. நல்லா வச்சிருக்காங்க. அந்த திருவனந்தபுரத்து கோயிலுக்குள்ள என்ன திரட்டு வந்துகிட்டே இருக்கு தங்கமா. உங்க ஊர் தங்க வளையம் பாய்க்கல. ஆமா விளைஞ்சிருக்காங்க. உங்க கோயில் தங்க வளையம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு சாமியார் செத்தாரா? ஆமா அங்க இருந்து அவ்வளவு எடுக்கிறாங்க. அங்க சாமியார். ஆமா அவர் வாட்சி கொடுப்பாரு, மரம் கொடுப்பாரு. ஒரு அண்டா கட்டாங்க ஒரு பேரு கொடுப்பாரு. அது உள்ள இருந்து வராதுல்ல, உடம்புல இருந்து வராதுல்ல, வளர்ச்சி வராதுல்ல. அது மாதிரி சொல்லுது இந்த அம்மா. ஆமா ஐ கான்டாக்ட் நமிதா மேம் சொல்லுவாங்க. நமிதா என்ன சொல்லுது? அந்த அம்மா என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? இந்த ஜோடி நல்லா ஆரம்பிக்கல. எப்படி ஐ மச்சான் தமிழ்நாட்டுல அதுக்கு அண்ணன் தம்பியிலே இல்லையா? நீ ஏன் அவ்வளவு ஃபீல் பண்ற? இந்த தாய்மாமன் இன்ஜீரி யாரும் எடுக்கிறது? எல்லாரும் எடுக்கலாம். செலவு ரொம்ப கம்மி. எப்படி? அது பட்டுக்கூட கட்ட போது 1000 தான். ஒரு பிரச்சனை இல்லை. அது என்ன சொல்லுது தீர்ப்பு? ஐ மச்சான் அது நானும் மச்சான் தான், எங்க அப்பனும் மச்சான் தான், எனக்கு மச்சானும் மச்சான் தான். எல்லாருமே மச்சான் தான். எல்லாம் மச்சான். ஐ மச்சான் மச்சான் இந்த ஜோடி நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் டெம்போ பத்தல. டெம்போ பத்தலைன்னா ஒரு லாரியில ஏத்தேன். அதுவும் பத்தலைன்னா காராசில ஏத்தேன். அதுவும் பத்தலைன்னா கப்பல்ல இடம் கேட்டா இந்த ஜோடி நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி வரல. கெமிஸ்ட்ரி வரலன்னா பிசிக்ஸ் சொல்லி கொடு. அதுவும் வரலன்னா மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடு. அதுவும் வரல. தமிழ்நாட்டுல ஒரு பேருக்கு தமிழ் தான் விளங்க மாட்டேங்குது. நாட்டுல கொஞ்சம் வசம் போச்சு சேர்த்து தமிழா சொல்லி கொடுங்க. தமிழ்நாட்டில் அப்படி அது பார்த்தா இந்த சர்ச்சு நம்ம சொன்னீங்க எம்ஆர்ஆர் அது பெரிய போய் சொன்னாரு. அவருக்கு அப்புறம் இவர் போயிட்டு ஏன் ராமச்சந்திரனை சுட்டிங்க? ராமச்சந்திரன் யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஏன் எம்ஜி ராமச்சந்திரன் ஏன் சுட்டிங்க அப்படின்னு நீதி கேட்டா இவர் என்ன சொன்னார்? எம்ஆர்ஆர் துப்பாக்கியில கொண்டு இருந்துச்சு சுட்டேன். அதுலதான் சொன்னார். சொல்றதோட விடல. வேற என்ன விடாது? ஏன் சுடக்கூடாதோ? சுடக்கூடாதோ? அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கலையோ? நல்லா சண்டை வருது. புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கலையோ? சண்டை வருது. நானும் ராமச்சந்திரனும் நண்பர்கள். சரி கம்பு இருந்தா கம்புல சண்டை போட்டிருப்போம், கத்தி இருந்தா கத்தியில சண்டை போட்டிருப்போம். துப்பாக்கி தான் இருந்துச்சு, சண்டையை போட்டேன். 8 குண்டையும் நான் சுட்டேன், 2 குண்டு தான் நான் சுட்டேன். எப்படி அளவு அவ்வளவு. அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயிலுக்கு போயிட்டு விட்டாரு. விட்டாரு. எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் வந்து பெரியார் இறந்துறாரு. பெரியார் இறந்தப்போ எம்ஜிஆர் இருக்காரு, எம்ஆர்ஆர் இருக்காங்க. ஊர்வலம் போயிட்டு இருக்கு. ஊர்வலம் போயிட்டு இருக்கு. இறுதி ஊர்வலம். ஓஹா இந்த அளவுக்கு குசும்புனா உலக குசும்பு. எம்ஆர்ஆர். ஆமா எப்படி ஜட்ஜையும் பார்த்தாரு அவர். அப்படியா? விதவையின் காதல்னு ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. என்ன நாடகம்? விதவையின் காதல். விதவையின் காதல் நாடகத்தை தடை பண்ணணும்னு போய் தடை பண்ணிட்டாங்க. எந்த ஊர்ல? கோர்ட்ல விட்டாங்க, நாகப்பட்டினத்துல. இந்த ஜட்ஜி வாங்கி பார்த்துட்டு அவர் சுப்பிரமணிய ஐயர். ஓஹோ அவர் வந்து என்னடா நீ பாட்டுக்கு சொன்னா நான் எப்படி தடை கொடுக்குறது? சரி நாடகத்தை நான் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் தடை கொடுக்குறேன். நாடகத்தை பார்க்க வந்துட்டாரு. நாடகம் நடக்குது. ஓஹோ எம்ஆர் ராதாக்கிட்ட ஒருத்தன் கேட்கறான் நாடகத்துக்குள்ள. என்ன கேட்கறேன்? எம்ஆர் ராதாக்கிட்ட யானே இப்படி நாடகம் போடுறேன், இதையும் தடை பண்ண போறாங்க. இப்படி நாடகம் போட்டா யாருனே பாப்பா? அதுக்கு எம்ஆர் ராதா என்ன சொன்னாரு? அதெல்லாம் பாப்பான் அதெல்லாம் பாப்பான் முன்னாடி வந்து கிடையாது. அவர் ஜட்ஜி இந்த நாடகம் தீர்ப்பு சொல்ல போறாரு. ஆமா அவர் சொல்ற அதெல்லாம் பாப்பான் உட்காந்துருக்காரு. ஆனா அந்த ஜட்ஜி நேர்மையான என்ன சொன்னாங்க? இந்த நாடகத்தை ஏன்டா தடை பண்ணுங்கிற என் கூட்டு பொம்பளையில போடுற கதை சொல்றேன். இந்த நாடகத்தை தமிழ்நாடு முழுக்க போடுறாங்க. நல்ல பிரச்சனை இருக்காங்கல்ல, நல்ல ஜட்ஜெல்லாம் இருந்துருக்காங்க பாருங்க. அவர் இப்ப போய் கேட்பாரு, இப்படிதான் என்ன சொல்லக்கூடாது ஒரு மாதிரியான ஆள். இப்ப பெரியார் இறந்து ஊர்வலம் போயிட்டு இருக்கு. எம்ஜிஆர் இருக்காரு, எம்ஆர் ராதா இருக்காரு.
நடந்து வந்துட்டு இருக்கையில சும்மா இருக்கலாம்ல, இவர் சுட்டு தானே அவர் ஹாஸ்பிட்டல் வந்துருக்காரு, இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. சரி, என்ன ராமச்சந்திரா அண்ணே, இவர் அப்பதான் கட்சி ஆரம்பிச்சு போறாரு. எம்ஜிஆர் ஆரம்பிச்சிருக்கு மூடுல இருக்காரு. என்ன ராமச்சந்திரா அண்ணே, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வய மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க, சும்மா இருக்க மாட்டியா? ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. யாருக்கு? நெல்லிக்காட்டு ஒரு தனியா அங்க கூட்டி போயிட்டாங்க. எம்ஆர் கூட்டிட்டு போனா அங்கிட்டு போய் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இன்னும் 2 முட்டை போட்டு காலி வருவீங்களா? முட்டை அவ்வளவு குசி குசி கேட்ட எங்கேயும் எதை பேசுறாரு. அவரு ஒரு நிறுவனம் கேட்டுருக்காங்க, நடிகர்னா பெரியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது, சரி உங்களை மட்டும் எங்க பிடிக்குது விழாவாரியா வழக்கு சொல்லிருப்பார்ல அப்படி நினைச்சுட்டு சொல்ல போறாரு. அவன் கேள்வியை கேட்டான். என்ன கேட்டா? எல்லாம் விழாவாரியா சொல்ல போறாரு. நடிகர்னா பிடிக்காத பெரியாருக்கு உங்களை மட்டும் ஏன் பிடிக்குது? என்ன சொன்னாரு? அது அவரை போய் கேளு. சரிங்க, ஒரு பெரியாரு உங்கள்ட்ட தனியா ஒரு கேள்வி, ஒரு கடைசியா ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேளப்பா? நீங்க இவ்வளவு செல்வா கூட இல்லையே, ஆமா, ஒருவேளை இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனா என்ன செய்வீங்கன்னு என்ன சொன்னாரு? இன்னொரு தடவை கேளு. என்ன இவ்வளவு செல்வா கூட இருக்கீங்க, நாளைக்கு ஒருவேளை இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் என்ன செய்வீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க தூக்குன போடுவேன். ரொம்ப தெளிவா இருந்தவர். ஆமா, நாட்டுல தூக்குல போட வேண்டிய எவ்வளவு பேர் இருக்கான், ஆனா 10 ஆண்டுகள் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகும் தூக்கு தண்டனை வச்சுக்கிட்டு இருக்கான். தண்டனை நிறைவேற்றிட்டு இந்த நாடு என்னன்னு புரியல. 3 பேர். ஆமா, பேசுறது நம்மளுக்கே சங்கடமா இருக்கு. பேசினா ஓங்கி பேசினா எதுவும் நடந்துடும். நம்ம எப்பவுமே கூட்டத்துல அப்படி விட்டுறாங்க. சத்தம் மட்டும் வரக்கூடாது, நாத்தம் மட்டும் போகலாம், சத்தம் வரக்கூடாது. அப்படி யாரும் தெரிஞ்சிடக்கூடாது. நானா அப்படித்தான் நம்ம இருப்போம். அப்படி போயிட்டு வச்சுக்க. நீதிபதி சொன்னாரு அந்த ஜட்ஜி ஜட்ஜி எல்லாம் பார்த்திருப்போம். அது மாதிரி இருக்கான் ஜட்ஜி. டிவியில போடுறான் மாநாடம் மயிலா, அது விளம்பரம் போட்டா உங்களுக்கு பேசி ஊப்பு இருக்கிறதா? அதுக்கு இன்னொரு விளம்பரம் போடுறேன். என்ன போடுறேன்? நான் பொம்மிஸ் நைட்டி போட்டா தான் குடும்ப பெண்ணாவே உணர்வேன். விளக்கமா தெரிஞ்சுவேன். இது போடாதெல்லாம் குடும்ப பொம்பளையா? இன்னொரு விளம்பரம் நல்ல வேலை நிறுத்திட்டான். அப்பதான் நிப்பாட்டினாங்க. பவித்ரா அம்மா சோப்பு வாங்கிட்டாமா, காய்ச்சி கொடு. அந்த புள்ள போனோடனே இந்த அம்மா ஐயோ என்ன சோப்புன்னு சொல்ல மாட்டேன்னு, ஐயோ என் பிள்ளைக்கு சொறி வரப்போகுது, சிறங்க இந்த ஆட்டம் இருக்காரு. இந்த பிள்ளை மாத்தி வாங்கிட்டு வந்துச்சுன்னா திருப்பி கொடுத்துட்டா கடைக்காரர் குதிரை போறாரு. அதானே அவர் என்ன குளிப்பாட்டி அனுப்ப போறாரு? ஏன் சொல்ற? அவர் கடை வச்சிருக்காரா இல்ல ஆசிரமம் எதுவும் வச்சிருக்காரா? ஆசிரமம் வச்சிருக்காருன்னா குளிப்பாட்டி அனுப்பிடுவாங்கன்னு பயப்படலாம். ஆசிரமத்தை சொல்லாத. அவன் நம்ம நாட்டுல 2 வருஷத்துக்கு 4 சாமியார் மாட்டினா போறது மட்டும் இங்க போயிட்டே இருக்கு. சாமியார் கூட இந்த யூனிவர்சிட்டி படிக்கிறேன், படிக்காம சாமியார் ஆகி யூனிவர்சிட்டி கட்டிடுறாங்கடா. அதுல போய் நம்மால் படிக்கிறான். ஏ அப்பா, சாமியாருக்கு ஒரு சாமியார் மாட்ட பேரெல்லாம் பாருங்க. என்ன பேரு? நித்யானந்தம், பிரேமானந்தம், ஆனந்தம், எல்லாம் ஜெகஜானந்தம், கஜகஜானந்தம், பரமானந்தம், ஆனந்தம், 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 வருமா தீருமா கோவருமாங்கிறான். எல்லாம் நித்யானந்தம். நித்தியம்னா எப்போதும், ஆனந்தம்னா ஆனந்தமா இருப்பேன் சொல்லித்தான் செஞ்சிருக்காங்க. நம்ம போய்கிட்டு 2 பொம்பளையால் பேசிக்கிட்டு. என்ன பேசிக்கிட்டு? நானும் இந்த சாமியாரை பார்க்கலாம்னு 3 மாசமா இருக்கிறப்பா பார்க்க முடியலக்கா. அந்த சாமியார அவ்வளவு பிசிக்கா 3 மாசமா இருக்கிறேன், பார்க்க முடியலக்கா. அப்படியாக்கா? இன்னொரு அக்கா சொல்லிச்சு, நீ பரவாயில்லடி. என்னடி அக்கா சொல்லு? சாமியாரை பார்க்கறதுக்காக 3 மாசமா இருக்கேன். சரிக்கா, நான் இந்த சாமியாரை பார்த்ததுனால 3 மாசமா இருக்கேன். என்ன கேட்டேன்? ஆனா குறைய மாட்டேங்குது. அவர் பாருங்க பேசினா சரியான என்ன கூட்டம். நம்ம 20,000 பேர் 30,000 பேர். நம்ம விதவிதமான நிகழ்ச்சி கொடுக்கணும். அவர் சிலையை வச்சாலே கூடுறான், அவர் உட்கார வச்சாலே கூடுறாங்க. சேர்த்து கூட கூட முடியாது. ஆமா, உட்காந்துறோம். 10,000 பேர் அவர் பேசுறது கேட்டீங்களா? எப்படி பேசுறாப்ல? ஆகாயத்தை பார்த்து, நட்சத்திரங்களை பார்த்து, நிலாவை பார்த்து, கடலை பார்த்து, ரூம்ல கேமரா பார்த்துற முதல் நீ ஊர்ல கூட எட்டி பாருங்க, உள்ள கேமரா பார்க்கல. கேமரா பார்த்தியா? அதை பக்கமும் பிடிச்சுட்டாங்களா? ஆமா, அதை பிடிச்சுட்டேன். அதை பிடிச்சானா? ஆமா, கடவை திறங்கள் காற்று வரட்டும். யார் வந்து? ரஞ்சிதா வருது. மாத்திரையை போட அது எந்திரிக்க துள்ளி குளிக்க சரி. அவன் தான் பல்லுத்தம் பணியா இருந்தீங்கன்னு விட்டாங்களா? அதை படம் முடிச்சு நம்ம டிவியில போட்டாங்க. இடைவேளை விட்டு போடுறான். நம்மளுக்கு பாக்குறான் கூட நம்மளால பேசிக்கிறான் ரோட்ல. என்ன விஷயம்? நீ நேத்து பாக்கலையா? மிஸ் பண்ணிட்டா
போட்டாங்களா? பெரிய சுதந்திர போராட்ட வரலாறு அது. வராம போயிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதையும் பாக்குறாங்க. அதை பாக்குறான். ஆமா. அடே அப்பா, அடே அப்பா, அந்த பாடுபடுத்திக்கிறாங்க சாமியாரு. ஆமா, விளம்பரம் இப்படி போட்டுருக்கேன். இப்படி போடுறான் விளம்பரம். விளம்பரம் போட்டு நம்ம ஒரு மாதிரி மூடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க ஒரு கலைஞர் வருஷத்துக்கு ஒண்ணு நடத்திட்டு, வருஷத்துக்கு ஒண்ணு காளையார் இல்ல 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நடத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தி போன் மேல போன தொடர் முடிக்கிறாங்க. சிவகங்கைக்கு வராம போயிட்டியே, சிவகங்கைக்கு வராம போயிட்டியே. ஒரு சிவகங்கைக்கு வராம இருந்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு பிளைட் டிக்கெட் போட்டுருவேன். எங்களை கொண்டு விடுவான். அது மாதிரி ஆகி போச்சு. ஆமா, அது மாதிரி காலம் மாறி போச்சு இல்ல. 10 பேர் அதுவும் காளையார் கோயில் கலைஞர்கள் தான் பாக்குறாள் விட நடத்துறாள் கூட இருக்கு. ஆமா, ஏன் தெரியுமில்ல? என்ன விஷயம்? எல்லாம் அந்த பேச்சு மாட்டிட்டே இருக்கிறாங்கடா. சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மக்கள் விழா மாதிரி நடக்கிறது இந்த காளையார் கோயில் தான். காளையார் கோயில் மட்டும்தான் மக்கள் விழாவாக இங்க நடக்குது. ஆமா, ரொம்ப காலம் மாறிடுச்சுல்ல. அது சொன்ன நீ சொன்ன 10 நாய் வளர்க்குற மாதிரி எழுதி போட்டிருக்கேன். நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி போட்டிருக்கான். ஆமா, வீட்டுக்குள்ள போனா அந்த ஒத்த நாய் சும்மா கிடக்கு. வெளியில நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்காங்க. சரி, காலிங் பில் அமுக்குனா வீட்டுக்குள்ள இருந்து வர்றாங்க. என்ன அப்பதான் சரி கரெக்டா தான் எழுதி போட்டாங்க. நாய்கள் ஜாக்கிரதை. மனுஷன் வேறையா மாறிக்கிட்டே காலம் மாறிட்டுல. வீடு மொத்தம் மொட்டையா போட்டுட்டாங்க. மொத்தமா போட்டு காலம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம மாறணும்ல. ஆமா, மாறாம என்ன செய்யலாம்? ஒன்னொன்னு இழுத்து போட்டுக்கிட்டு இப்ப பாருங்க என்னங்க நவீன உலகமா. நவீன உலகம் மனுஷனா இல்ல, எல்லாம் செல்போனே இருக்கிறான். ஏ அப்பா, அவனால பஸ் போயிட்டு நைட் 8 மணிக்கு பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க. டிரைவரே அவர் ஓட்டுறாங்க. சரி, பஸ் போயிட்டு நைட் 8 மணிக்கு எல்லாம் தூங்குறாங்க. பஸ்ல எப்படி தூங்குவாங்க? நம்ம ஏறின 5-6 நிமிஷமே சில பேர் காலத்துக்கு பேசிட்டு தூங்குவோம். இன்னும் சில பேர் இப்படியே படுத்திருவேன். இன்னும் சில பேர் இப்படி உட்காந்துருப்பான். இன்னும் சில பேர் ஓரத்துல உட்காந்து நீங்க போங்க. சில பேர் தூங்குறான்னு நினைச்சிட்டு இருப்போம். முஞ்சில கையை வச்சுக்கிட்டு இருப்பான். இன்னும் சில பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி கூட நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்கும். என்ன செய்வாங்க? ஏறின 5-6 நிமிஷம் நம்ம மடியிலே படுத்துருவோம். நல்லா வாணியை வேற ஊதிக்குவான். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவனா முடிஞ்சு சாரி எழுதி படம் வேண்டாம். பஸ் போயிட்டு நைட் 8 மணிக்கு பஸ்ல எல்லாரும் தூங்குறாங்க. டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டு தள்ளி இருக்கு. ஒரு போன் வருது. நைட் 2 மணிக்கு தான் போன் வருது. 2 மணிக்கு போன் வந்தா தான் நீ யூத்து ஏற்பாடு பண்ண. கவிதை ஆரா பண்ற அவர் பண்றது எதுக்கு? அவர் தூங்க மாட்டாரு. நைட் 8 மணிக்கு பஸ்ல போயிட்டு பஸ் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டு தள்ளி ஒரு போன் வருது. போன் எடுத்து மெதுவா பேசலாம். மெதுவா நான் இப்படி பேச சொல்றேன். காலேஜ் படிக்கிற பிள்ளைலாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறேன். யாருக்காவது கேட்குதா? எப்படி பேசுறீங்க? நீங்க 1/2 மணி நேரம் பேசுறது கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க. அந்த பிள்ளை என்ன பேசுன்னு எப்படி பேசுறீங்க? இந்த ஜீன் மட்டும் தான் நமக்கு புரியும். அப்படின்னா அவன் என்ன அளவு சொல்லியிருக்கான்னு அர்த்தம். நினைக்கிற பிள்ளைகளை பார்த்தா நினைப்பேன் என்ன நினைப்பேன், எவனோ ரீசார்ஜ் பண்ணி சாப்பிட்றான். ஆமா, கடவாண்டியே போண்டியா போயிட்டாங்க. ஆமா ஆமா, அவன் கஷ்டம், அவன் கஷ்டம். சரி, எவ்வளவு தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என்ன விஷயம்? இப்ப நான் பெண்கள் இப்படி பேசுறாங்கன்னு சொன்னோன்னா நீங்க எல்லாம் ஆண்கள் பூரா கைதட்டுறீங்க. ஒண்ணு குற்ற உணர்ச்சி யாருக்கு வரணும்னா ஆண்களுக்கு தான் வரணும். ஏன் சொல்ற? என்னைக்கு பெண்களை சத்தமா பேச விட்டா ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அதான் உண்மை. அவங்க பேச விடணும் இல்ல, பேச விட்டா நம்ம விட்டு வெளியாகி போயிடும். ஆமா ஆமா, எனக்கு ஒரு அம்மா சொல்லிச்சு, 35 வருஷம் குடும்பம் நடத்திட்டு புருஷன் கூட 35 years அமெரிக்கா போனதுல இருந்து ஆங்கில அறிவித்து விளந்துட்டே இருக்கிறாங்க. குடும்பம் நடத்திட்டு புருஷன் கூட ஏமா 35 வருஷம் குடும்பம் நடத்திட்டு புருஷன் எப்படிப்பட்ட வருமானு கேட்டேன். ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம்ல, 10 வார்த்தை சொல்லலாம்ல. சொல்லலாமே, ஒரே வார்த்தை. என்னைக்கு இந்த வார்த்தைக்கு ஆம்பளைகளுக்கு அர்த்தம் தெரியுதோ அன்னைக்கு கலைஞரின் நோக்கம் வெற்றியடையும். இந்த நாடு வெற்றி பெறும், சமூகம் வெளிப்படையும். இந்த வார்த்தைக்கு பெண்களோட மொழியில அர்த்தம் கண்டுபிடிக்கும். ஆம்பளை தெரியுமா? தெரியாது, பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது அவங்களுக்கு தான் தெரியும். 35 வருஷம் குடும்பம் நடத்திருக்கோம், புருஷன் எப்படிப்பட்ட வருமா? ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருச்சு. ஒரே வார்த்தையா? 35 வருஷம் குடும்பம் நடத்தி எப்படிப்பட்ட வருமா புருஷன்? சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் இருக்குமா வாட் இஸ் மீன் பை? பக்கம் பக்கமா போட்டனால எடுத்து அர்த்தம் நல்ல கரண்ட கடை தெரியுமா? வாட் இஸ் மீன் பை? 5 கிலோமீட்டர் போயிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கும். சரிம்மா, புருஷன் தான் அர்த்தம். சரி, 2 புள்ள பத்தி அது எப்படிமா? அதுக்கு என்ன சொல்லுது? அது ஏன் எழுவ நம்பி ஏமாந்தது? பெண்களை
பொது இடத்துல பேச விடுறது இல்ல. இந்த மொழி தெரியுமா உங்களுக்கு? பெண்கள் மொழி. அன்னைக்கு மெட்ராஸ்ல தெருவுல ஆமா எல்லாம் சிவப்பு புடவை கட்டிக்கிட்டு மேல்மருவத்தூர் கோயில் புறம்புது கம்யூனிஸ்ட் மாநாடு. அதுக்கு கிளம்புனா தான் நாடு நல்லா இருக்குமே. மேல்மருவத்தூர் கோயில் எல்லாம் வெளியில நிக்குது புடவை எல்லாம் மெட்ராஸ்ல. பாக்குற ஆள்லாம் பாத்தீங்கன்னா பொம்பளை எல்லாம் என்ன சொல்லுது? அவ்வளவு ஒற்றுமையா வம்சக்தி பராசக்தி வம்சக்தி வம்சக்தி பராசக்தி இவ்வளவு ஒற்றுமையா இருக்காது மெட்ராஸுக்குள்ள. ஆமா அப்படின்னா ஒரு பொம்பளை ஆள் சொன்னிச்சு தண்ணி லாரி வந்து அப்படி திரும்பிச்சு தெருவுல திரும்பினோடனே எக்கா தண்ணி லாரி வருது அப்படியா வீட்டுக்குள்ள இருந்து குடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 2வது நிமிஷம் எப்படி சொல்ற 2 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் வம்சக்தி பராசக்தி பராசக்தி தண்ணி லாரி கிட்ட பாக்குறேன் இதே சவுண்ட் தான். ஆமா தண்ணி லாரி அங்க போனிச்சா இல்லையா? போன உடனே குடத்தை வச்சுட்டு அடுத்த செகண்ட் ஓமசக்தி பராசக்தி எப்ப சேருங்க எப்ப போங்கன்னே தெரியாது. அப்படி ஆளுங்க பெண்கள்லாம் மொழியை நம்ம தெரிவிக்கிறது இல்ல. பெண்களை பேச விடாது, அதனால மெதுவா பேசுறாங்க. மெதுவா பேசுறாங்க. பஸ்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பஸ் போயிட்டு இருக்கு. நைட் 2 மணிக்கு டிரைவர் சீட்டு 2 சீட்டு தள்ளி இருக்கவங்க போன் வருது. போன் எடுத்து மெதுவா பேசலாம்ல. போனு டிரைவர் என்னமோ ஏதோ ஒரு பிரேக் அடிச்சா வண்டி உடனே நின்று அப்பாவே தூக்கிட்டு இருந்தான் பாரு. ஒருத்தனுக்கு நெத்தி உடஞ்சு, ஒருத்தனுக்கு மூக்கு உடஞ்சு, ஒருத்தன் மல்ல காணும், ஒருத்தன் பையன் காணுங்கிறான், ஒருத்தன் பிள்ளைய காணுங்கிறான். அந்த முன்சீட்ல கை வைக்கிறான். கையை வெட்டி எடுத்துக்கிறேன். போட்டு ஒரு 4 பேர் தூக்கத்துல கீழே இறங்கி ஓடிக்குள்ள சொல்றான். பஸ் கவுந்துருச்சு என் பொண்டாட்டி கூட்டிட்டு இறங்க முடியாது. என்ன 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 என்னன்னு கேட்கறாங்க. சரி போனு வந்து சொல்றான். போனு என்ன சொல்றேன்? இங்க ஏதோ சத்தமா இருக்கு மாப்பிள்ள, அப்புறம் பேசுறேன். ரணகலமாக்கிட்டு பக்கத்துல என்ன நடக்குது ஒரு பிரங்கே இல்லையே. மனிதன்னா எப்ப மனிதன் சமூக மனிதன்னா எப்போ பக்கத்துல என்ன நடக்குது, ஆமா அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது, எது சரி எது தவறு அப்படின்னு பாக்குற ஒரு மனிதனாக நாம மாற வேணாமா? எதுக்கு கலைரவு நடத்துறோம், எதுக்கு கலைரவு நடத்துறோம்னு பல பேர் கேட்கிறாங்க. ஆமா இதுக்கு தான் நடத்துறோம். இதுக்கு வேற ஒண்ணு இல்ல. மனுஷனா மாத்துறதா எங்க வேலை. அதுதான் எங்க வேலை. அடிக்கடி மறந்துடுறான். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், பாடுவதை புரிந்து கொண்டான். ஆன போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. அது ஒண்ணு என்னன்னு கொள்ளும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ள நரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனுஷனா மாறதுக்கு எங்க போய் உணர்றான்? பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை. எத்தனை வருஷமா குடியிருக்கிறான்? 32 வருஷமா குடியிருக்கான். ஆனா பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சண்டை போடுது. சண்டை விலைக்கு விட்டாங்க. என்ன இருந்தாலும் அந்த வீட்டுக்காரன். நீ அந்த வீட்டுக்காரன்டா? அந்த வீட்டுக்காரன். ஆமா விலைக்கு விட்டாங்க. அடுத்த தெருவில் மரணம். அடுத்த நாள் பார்த்தா அடுத்த தெருவில் ஏதோ சண்டை. அடுத்த தெருவுக்கு போனா கிட்ட போய் பார்த்தா ஆமா யாரா நீ யாரா? நான் அந்த தெரு. நானும் அந்த தெரு தான்டா. என்ன இருந்தாலும் ஒரே தெருக்காரன். விட்டு கொடுக்க எங்க தெருக்காரன் மேல கை வச்சு என்ன சேர்ந்துட்டான். தெருவா ஒண்ணு. அடுத்த தெருவுலன்னா தெருவா ஒண்ணு சேர்ந்துட்டான். வீட மறந்துட்டான். அப்படியே அடுத்த ஊருக்கு போனா சிவகங்கையில போய் இறங்கினா. ஐயோ எந்த ஊர்ல சண்டை? அங்கேயும் சண்டை. கிட்ட போய் பார்த்தா ஆமா யாரா நீ? நான் காளையார் கோயிலு. நானும் காளையார் கோயில் தான். நான் கோயிலுக்கு தெற்கால, நான் கோயிலுக்கு மேற்கால. என்ன இருந்தாலும் ஒரே ஊருக்கா. விட்டு கொடுக்க கூடாது. சிவகங்கையில சேர்ந்துட்டான். ஊருக்கு ஒண்ணு சேர்ந்தேன். அங்கேயிருந்து மெட்ராஸுக்கு போனான். மெட்ராஸுக்கு அங்கேயேதான் சண்டை. ஐயோ கிட்ட போய் பார்த்தா யாரா நீ? நீ யாரா? நான் காளையார் கோயிலு. நான் கல்லது. என்ன இருந்தாலும் ஒரே ஏரியா, ஒரே மாவட்டத்துக்கு விட்டு கொடுக்க சேர்ந்துட்டான். அப்படியே டெல்லிக்கு போனா அங்கேயேதான் சண்டை. ஐயோ கிட்ட போய் பார்த்தா யாரா நீ? நீ யாரா? நான் புதுக்கோட்டை. நான் சிவகங்கை. என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன். விட்டு கொடுக்க கூடாது. சேர்ந்துக்கிட்டான். சரி அப்படியே ஆஸ்திரேலியா போனா அங்கேயேதான் சண்டை. ஐயோ கிட்ட போய் பார்த்தா யாரா நீ? நீ யாரா? நான் பீகார். நான் தமிழ்நாடு. என்ன இருந்தாலும் இந்தியாக்காரன். விட்டு கொடுக்க கூடாது. சேர்ந்துக்கிட்டான். அப்படியே ராக்கெட்ல ஏறி சந்திரமண்டலத்துக்கு போனா அங்கேயும் ஏதோ சண்டை. ஏன்னா அமெரிக்காக்காரன் கூட்டி போவான். சண்டைக்கு தான் அவன் கூட்டி போனா எங்க கூட்டி போனாலும் போவான். அங்கேயும் ஏதோ சண்டை. சந்திரமண்டலத்துல கிட்ட போய் பார்த்தா ஆமா யாரா நீ? நீ யாரா? மனுஷன். நானும் மனுஷன். என்ன இருந்தாலும் மனுஷன்
மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுக்கப்படாதுன்னா சந்திரமண்டலத்துல போய் மனுஷனுக்கு மனுஷன் ஒத்துக்கிறத உங்க பக்கத்து வீட்டுல ஒத்துக்கிட்டா அந்த நாட்டுல அவ்வளவு பிரச்சனையும் மாறும். அவ்வளவு பிரச்சனையும் மனிதனை மனிதனாக ஜாதி மறந்து மதம் மறந்து மனிதனாக மாற்றுவதுதான் கலைஞரின் நோக்கம். அதற்கான முயற்சியை சிறிதேனும் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டு